அல்லேலூயா. தேவன் இப்படி சொன்னார், நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவா. அல்லேலூயா. எங்கும் வியாபரித்திருக்கிற தேவன். இங்கே வெளிப்படுகிற தேவனுடைய மகிமை உங்கள் வீட்டில் வெளிப்படும், உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும், உங்கள் பிரச்சனையில் வெளிப்படும், உங்களுடைய சகல நீங்கள் சஞ்சரிக்கிற இடத்திலெல்லாம் அது வெளிப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை எத்தனை பேர் பலவந்தம் பண்ணி அதை விசுவாசித்து பற்றி கொள்ளுகிறார்களோ அனைவருடைய வாழ்க்கையிலும் அது பலன் செய்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மழை மாதிரி இறங்கி வந்து பூமியை நனைத்து பலனடைய பண்ணுகிறது. தேவனுடைய பிரசன்னம் அப்படியே தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நன்மை உண்டாக அது செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை உச்சரிக்கப்படாத பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். அவை அனைத்திலும் தேவனுடைய மகிமை கிரியை செய்கிறதாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக கிரியை செய்ய வெளிப்படுகிற தேவன். ராஜா இல்லாமல் தேசத்தின் குடிகள் அன்றைக்கு எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அதை குறித்து சொல்லும்போது, நான் அவர்கள் மேல் ராஜாவாய் இருப்பதை அவர்கள் விரும்பாமல் என்னை தள்ளினார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆகையால் தேவன் அவர்களுக்கு சவுலை ராஜாவாக கொடுத்தார். வேதத்தில் முதலாவது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட ராஜா சவுல் ராஜா. அல்லேலூயா. காரணம், அந்த ஜனங்கள் தங்களை நடத்த, காக்க, தங்களுக்காக யுத்தம் செய்ய, தங்களுக்கு நன்மை வழங்க, தங்களுடைய சத்துருக்களுடைய பிடியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பிடுங்கி தர, தங்களுக்கு எதிராய் படையெடுக்கிற அந்நிய சேனைகளை முறியடிக்க, தங்களுடைய கூடாரங்கள் காக்கப்பட, வீடுகள் காக்கப்பட, குடும்பங்கள் காக்கப்பட, நன்மைகள் பாதுகாக்கப்பட தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்கள் ஒரு மனிதனை ராஜாவாக தெரிந்து கொண்டார்கள். உலகத்தில் பார்த்தால் தங்களுக்கு ஆதரவாய் ஒரு மனிதன் இருந்தால் சந்தோஷம் உண்டாயிருக்கும். தங்களை விசாரிக்க அல்லது தங்கள் பட்சமாய் பேச ஒருவர் இருந்தால் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி வர்றது சகஜம். வேதத்தில் பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்கள் மேல் ராஜாவாய் இராதபடி என்னை அவர்கள் தள்ளினார்கள் என்று அன்றைக்கு சொன்னார். நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்றார். ஹல்லேலூயா. நீங்களுடைய புரிந்து கொள்ளுங்கள், ராஜா வேண்டும் என்று ஒரு மனிதனை எதிர்பார்த்தார்கள். சகல ஜாதிகளைப் போல நாங்களும் இருப்போம், சகல தேசத்தாரை போல நாங்களும் காணப்படுவோம், எல்லா நாட்டுக்கும் ஒரு ராஜா இருக்கிறார், ஆகையால் எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று ஜனங்கள் அன்றைக்கு வேண்டிக் கொண்டார்கள். மனுஷனை தங்கள் மேல் அதிபதியாக, ஆண்டவனாக, எஜமானனாக, ஆண்டு நடத்துகிற, துரைத்தனம் பண்ணுகிறவனாக அன்றைக்கு அவர்கள் விரும்பினார்கள். அதைத்தான் ஆண்டவர் துக்கத்தோடு சொல்லுகிறார், நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். தேவ ஜனங்கள் அன்றைக்கு சத்துருவால் ஆளப்பட்டு பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தார்கள். சொஸ்ததை இல்லை. அல்லேலூயா. சுகமில்லை. இன்னொரு ஆட்சி அங்கே இருக்கும்போது சுகமில்லை, சமாதானம் இல்லை, செழிப்பில்லை, நீதி இல்லை, நியாயம் கிடைக்கல, கேள்விக்கு பதில் இல்லை, விண்ணப்பத்திற்கு பரிகாரம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அன்றைக்கு எகிப்தின் ராஜா அவர்களை ஆண்டு கொண்டிருந்தான். தேவன் அவர்களை அங்கிருந்து விடுவித்து தான் ராஜாவாய் இருந்து அவர்களை ஆள வேண்டும் என்று விரும்பினார். ஹல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, முன்னே சிதறுண்ட ஆட்டை போல இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு கண்காணியும் மேய்ப்பனுமான இருக்கிறவரிடத்திற்கு திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை மேய்க்கிற, பாதுகாக்கிற ஒரு கண்காணியிடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் என்று பேதுரு அன்றைக்கு தேவ ஜனங்களை பார்த்து சொன்னதாக வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா.
சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும். கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். கண்காணியுமாய் இருக்கிறவிடத்தில் திருப்பி கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவன் அண்டை கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். முன்னே உங்களுக்கு தேவன் இல்லை, முன்னே ராஜா இல்லை, முன்னே உங்கள் மேல் இன்னொரு அடிமைத்தனம் இருந்தது. இப்பொழுதோ உங்களுக்கு ஆதரவு செய்கிறவர் இருக்கிறார். நீங்கள் ஏசாயா 32 அதிகாரத்தினுடைய முதல் வாக்கியத்தில் வாசித்தால், இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். தேவனுடைய ஜனங்களுக்காக இதோ ஒரு ராஜா அளிக்கப்படுகிறார். அல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் behold, வாசிங்க. Behold, a king shall reign in righteousness. பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், நீதியோடு அரசாளுகிற ஒரு ராஜா இதோ வந்திருக்கிறார். அல்லேலூயா. அநீதியாய் இதுவரை ஆண்டு கொண்டிருந்த அசீரியனுடைய ஆட்சியை கர்த்தர் ஜனத்தை விட்டு உடைத்து மாற்றுகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமாக. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உன் அருகில், உன் பக்கத்தில், உனக்கு சமீபமாக உன்னை ஆள ஒருவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உன்னை ஆளுவதற்காக கடந்து வந்திருக்கிறார். எந்த மனிதன் தேவன் என்னை ஆள வேண்டாம், எனக்கு ஒரு மனிதன் என்னை ஆண்டால் போதும் என்று மனுஷனை பரிகாரியாகவும் மனிதனை உபகாரியாகவும் யார் நோக்குகிறார்களோ அவர்கள் ஒரு மனிதனை அல்ல தேவனையே தள்ளுகிறார்கள் என்று முதலாவது வாசித்தோம். அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஆள வேண்டும். அல்லேலூயா. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். பிரபுக்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள், தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள், தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் எப்படி துரைத்தனம் பண்ணுவார்கள்? நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. சத்துரு இனி உன்மேல் துரைத்தனம் பண்ணுவதை தேவன் விரும்பாத தேவன். சத்துருடைய துரைத்தனம் இன்னைக்கு மாற்றப்பட்டு போகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கும்போது தேவன் இது தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். துரைத்தனம் என்றால் ஆட்சி நடத்துபவர்கள் என்று பொருள். துரைத்தனம் பண்ணுகிறவர்கள், ஆங்கிலத்தில் பிரின்சிபாலிட்டிஸ். அல்லேலூயா. ஆளுகிறவர்கள், ஆட்சி ஜனத்தின் மேல் ஆளுகிற நபர்களை குறித்து சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆட்சி அது எப்படி இருக்கிறது? பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். நியாயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. அதாவது மக்களுக்கு தகுந்த காலத்தில் நியாயம் கிடைக்க வேண்டும், பிரச்சனைக்கு பரிகாரம் கிடைக்க வேண்டும். அது ஆவிக்குரிய காரியமோ, சரீர காரியமோ, குடும்ப காரியமோ, சமுதாய காரியமோ, கர்த்தரிடத்திலே அதற்கு பரிகாரம் உண்டு. எந்த பிரச்சனைக்கும் நியாயம் செய்கிற நீதிபதியாக தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நீதியுள்ள நியாயாதிபதி. மனுஷன் அநீதியாய் செய்தாலும் தேவன் நீதி வழங்குகிறவர். இந்த காலத்திலே தேவனை இப்படிப்பட்டவராக எத்தனை பேர் பார்க்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய நீதி நிறைவேறுகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் தேவனை இப்படிப்பட்ட வார்த்தைக்கு ஒத்தபடி பார்க்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையிலிருந்து அநீதியை கர்த்தர் இன்னைக்கு மாற்றி போடுகிறார். துரைத்தனம் பண்ணுகிற அந்நிய ஆட்சி இன்னைக்கு மாற்றப்பட்டு போகிறது. துரைத்தனம் பண்ணி உன்னை அடிமை கொள்ளுகிற அந்நிய வல்லமை மாறி போகட்டும். அல்லேலூயா. தேவன் உங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறார். அந்நிய ராஜாவை உன்னை விட்டு தள்ளி போடுகிறவர். அல்லேலூயா. பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் அதிபதி என்று. அல்லேலூயா. இந்த உலகத்தார் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறவன் என்று பொருள். அல்லேலூயா. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு என்று சாத்தானுக்கு வேதத்திலே எபேசியர் 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவை ஆவிக்கு ஏற்றபடியாகும். இன்னைக்கு அதிகார பிரபு அவனை பிரபுவாக ஓ மேல இராதபடி கர்த்தர் இன்னைக்கு அவனுடைய ஆட்சி பீடத்தை தள்ளி போடுகிறார்.
உன் மேல பிரபுக்களாக கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். உனக்கு நியாயம் செய்யும்படி ஆவியானவர் உன்மேல் ஆளுகை செய்கிறவர். அந்நிய ஆவிகளுடைய ஆட்சிகளை கர்த்தர் இன்னைக்கு பிடுங்கி மாற்றுகிறவர். ஆகாயத்து அதிகார பிரபு வீட்டின் மேல், குடும்பத்தின் மேல், வேலையின் மேல், தொழிலின் மேல், படிப்பின் மேல், பிள்ளைகள் மேல், கணவன் மேல், உன்னுடைய குடும்ப சூழ்நிலை மேல் ஆட்சி செலுத்துகிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிகள் இன்றைக்கு கட்டப்பட்டு கட்டப்பட்டு கட்டப்படு கட்டப்பட்டு போகட்டும், காட்டப்படட்டும், காட்டப்படட்டும். அல்லேலூயா. நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும். இப்போ அதை புரிஞ்சுக்கணும், இப்போ அதை வாங்கணும். ஓம் வீட்டு மேல, அதாவது ஒரு ஆளுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை வருகிறது என்றால் அங்கே ஏதோ ஒரு தரித்திர உண்டு பண்ணுகிற ஆவி அங்கே ஆளுகிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, தீராத வியாதி, சரீரத்துக்கு சுகமே இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, உள்ளத்தை அல்லது மனதை ஏதோ ஒரு ஆவி ஆளுகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. வீட்டில் ஒருவருக்கு ஒரு பகை, சண்டை, வெறுப்பு, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, அங்க ஏதோ ஒரு ஆவி அந்த குடும்பத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். படிக்க வேண்டிய பிள்ளைகள் படிக்க முடியல, படிக்க போகல. எங்க பாருங்க, இப்போ அப்படிதான். படிக்க போகும் 2 மாசம் 1 மாசம் ஆனோடனே படிக்க மனசு இருக்காது. அந்த பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலத்தை அழிக்கும்படி திட்டமிட்டு செயல்படுகிற பிசாசின் ஆவிகள். அது எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். மனுஷன் மூலம் வரும், பொறாமை உள்ள மனுஷர்கள் வாயிலாய் வரும், மந்திரவாதங்கள் மூலமாக வரும். உலகத்தில் பல ஆவிகள் சும்மாவே சுற்றி தெரியுது. யார் இடம் கொடுக்குறாங்களோ அவங்க மேலே அது பிடிச்சிக்குது. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படியே மக்குப்படுத்தி மந்தப்படுத்தி அவங்கள அந்த காலத்துக்கு நிறைய நடத்தி கொண்டு போகிறது. அப்படிப்பட்ட ஆவிகள் இன்றைக்கு எந்த காரியத்தில் இன்றைக்கு துரைத்தனம் பண்ணுகிறதோ, ஆட்சி நடத்துகிறதோ, அவைகளுக்கு விரோதமாய் கர்த்தருடைய ஆவியானவர் கொடி ஏற்றுகிறார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப திரும்ப வியாதி, திரும்ப திரும்ப போராட்டம், திரும்ப திரும்ப நஷ்டம், திரும்ப திரும்ப கஷ்டம், திரும்ப திரும்ப கடன் பிரச்சனை, பிரிவினை போராட்டங்கள் அனைத்தையும் உண்டு பண்ணுகிற அந்தகார அதிகார ஆகாய அதிகார பிரபு இப்பொழுது சங்காரமாகட்டும், அடிக்கப்பட்டு போகட்டும். Thank you Jesus. Hallelujah. தேவ பிள்ளைகள் இந்த மாதிரி போதனையை அதிகமாக கேட்டு பழக்கம் இல்லை. இதுக்கு பேர் தான் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதுதான் சும்மா வசனத்தை 10-100 வசனத்தை ஒத்துவாக்கி வச்சு எடுத்து எழுதி வச்சுட்டு வாசித்து பேசினா நல்லா இருக்கும் கேட்குறது. ஆகாயத்தை பிரபுவை அதை வச்சு ஓட்ட முடியாது. பிரச்சனையாக தான் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மந்தம் ஆனது மந்தம்தான், அதில் வெளியே வரவே வராது. கல்லுகளிலே எழுதியிருந்த எழுத்தை செய்த ஊழியத்தை மோசே செய்தார். அந்த ஊழியம்தான் எழுத்துக்குரியது. அது எழுதி வச்சதை வாசித்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க. வேதம் சொல்லுது எழுத்து கொல்லும். எழுத்து ஆளை என்ன பண்ணுமா? வாழ வைக்காது, கொல்லும். ஆவியோ உயிர்ப்பிக்கும். அதனால இது ஆவிக்குரிய ஊழியம். இப்படி தான் ஊழியம் செய்யணும். இதுதான் கர்த்தர் நியாயமாக துரைத்தனம் பண்ண ஏற்படுத்தின பிரபுக்கள். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, உங்கள் வாழ்க்கையை ஆட்சி செலுத்துகிற ஆவியை குறித்து சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில் வந்து நின்று கொண்டு ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்குன்னா சொன்னார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம்னா ஆட்சி வந்திருக்கு, அரசு வந்திருக்கு. செந்தமிழ் எழுதியிருக்கிறது பரலோக அரசு, தேவ அரசு வந்திருக்கிறது, கடவுளின் அரசு வந்திருக்கிறது, ஆட்சி வந்திருக்கு என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆகையால் அந்நிய ஆவிகள் ராஜா போல் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஆளுகிறதோ அந்த ஆட்சியை தேவன் மாற்றி தான் ஆள வேண்டும் என்று கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் தேவனுக்கு, தேவனுடைய சத்தியத்துக்கு, தேவனுடைய ஆவிக்கு எந்த நபருடைய வாழ்க்கை கீழ்ப்படிய முடியாமல் காணப்படுகிறதோ அந்த ஜனத்தின் மேல் ஆளுகிறது யார் என்று வேதம் சொல்லுகிறது? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய, இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய, ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். ஆவிக்கு ஏற்றபடி நீங்கள் முன்ன நடந்து கொண்டீங்க. அந்த பிரபுவுக்கு ஏற்றபடி. அவன் பிரபு, இங்க எழுதியிருக்கு ஆகாயத்து அதிகார பிரபு. அல்லேலூயா. நம்ம சொல்ல வான மண்டல பொல்லாத ஆவின்னு சொல்லல, அதனுடைய ஆட்சிக்கு ஏற்றபடி நீங்கள் வாழ்ந்தீங்க, நடந்தீங்க, செயல்பட்டீங்க, சிந்திச்சிங்க, கிரியை செஞ்சீங்க, கீழ்ப்படியாமல் இருந்தீங்க,
தேவனை கனம் பண்ணலை, தேவனை சேவிக்கலை, தேவன் கொடுத்ததை வாங்க முடியாமல் இருந்தீங்க. தேவனுடைய ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த விடுதலை, தேவன் கொடுத்த நன்மையை நீங்கள் வாங்க முடியல. காரணம் ஆட்சி வேற. அல்லேலூயா. உங்கள் மேலே இருந்த ஆட்சி வேறேன்னு ஆண்டு சொல்கிறார். நீங்கள் அப்படி இருந்தீங்க, அதனால தான் தேவன் கொண்டு வந்தது உங்களுக்கு கிடைக்க முடியல. நீங்கள் தேவன் கொடுத்த சுகத்தை பெற முடியல, தேவன் கொடுத்த சமாதானத்தை பெற முடியல, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுமக்க முடியவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் அதினதின் காலத்தில் நாளான ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நடக்க வேண்டிய நன்மைகள் நடக்கக்கூடாதபடி பிசாசு அவைகளை ஆண்டு கொண்டிருந்தபடியினால் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான இன்னல்களும் இடையூறுகளும் தோல்விகளும் பல சிக்கல்களையும் உருவாக்கி கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அப்படி நடந்து கொண்டீர்கள், இப்பொழுது அப்படி அல்ல. அல்லேலூயா. இப்பொழுதோ நீங்கள் தேவனால் விடுவிக்கப்பட்ட வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். முன்னே அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் வந்தவன் வெளிச்சத்தில் வந்து விட்டான். முன்னே ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசின் ஆளுகையில் இருந்தவன் இருளில் காணப்பட்டான். இருள நடந்தான், என்ன செய்தான் அவனுக்கு தெரியாத ஒரு குருட்டாட்டமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவற்றிலிருந்து கர்த்தர் முழுவதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விடுதலை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அந்நிய ஆவிகள் ஆளும் போது மனுஷனுடைய இருதயம் அந்தகாரப்படும், அவபக்தி உண்டாகும், வெறுப்புணர்வு உண்டாகும், பகை உணர்வு உண்டாகும், பலவிதமான தீய செயல்களை செய்ய தூண்டுதல் ஏற்படும், தற்கொலை எண்ணத்தை உண்டாக்கும், தோல்வி மனப்பான்மை உண்டாக்கும், பய உணர்வை உண்டாக்கும், பிரிவினை மனப்பான்மை உண்டாக்கும், கீழ்ப்படியாமையிலே நடத்தி கொண்டு போகும். இப்படி பலவிதமாக ஆவிகள் ஜனத்துக்குள்ளே கிரியை செய்கிறது. பேய் பிடிச்சி ஆடுறது மட்டும்தான் பேய் அல்ல, அது பொசசிவ் ஸ்பிரிட். ஒரு ஆளை ஃபுல்லாக ஆட்கொண்டுட்டுன்னு அர்த்தம். தேவனால் அனுமதிக்கப்பட்ட பொல்லாத ஆவி அன்றைக்கு சவுலுக்குள் இறங்கிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவனை அது கலங்க பண்ணிட்டு, அவனுக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் அவன் ராஜாவாக தான் இருந்தான். அவன் மொத்தம் என்ன பண்ணிட்டே இருந்தான்? கலங்கிட்டே இருந்தான். அல்லேலூயா. அந்த ஆளை கலங்க பண்ணிட்டு, தேவையில்லாமல் கலங்கும், தேவையில்லாமல் ஒரு பயம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எப்படியோ என்னமோ ஒரு தோல்வி மனப்பான்மை. எனக்கு அது போயிடுச்சு, அவன் எடுத்துருவான்னு தாவீதை பற்றி அவனுக்கு ஒரே பொறாமை, அவனுக்குள்ள ஒரு பொறாமையே இருந்துட்டு இருந்தான். அந்த ஆவி பொறாமை உருவாக்கிட்டே இருந்து அடுத்தவனையே பார்த்து தன்னை ஒப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நொந்து போகிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உண்டாக்குற ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. அவன் வேற எந்த தவறும் பெருசாக செய்யலை. பாருங்கள், இது போல பலருடைய வாழ்க்கையிலே பிசாசின் ஆவிகள் இருந்து கொண்டு தங்களை தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல வாழச் செய்கிறதா இருக்கிறது. வெறும் உலக கவலையே அவர்களுக்குள்ளே திணித்து தேவனை பற்றிய அறிவே இல்லாமல் தாங்கள் கும்பிடுறதான் தெய்வம்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு அறிவிலேயே மக்களை அடிமைப்படுத்தி வைத்து விடுகிறான். அல்லேலூயா. அதை குறித்து வேதம் சொல்லும்போது இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. மனக்கண் குருடாக்கப்பட்டவர்கள், தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் யார், தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மை எப்படிப்பட்டது, தேவன் நம்மை நடத்த விரும்புகிற பலி எப்படி என்கிற நித்தியத்தை குறித்தும் இந்த பூமிக்குரிய தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்தும் அவன் அறிய முடியாத மனக்கண் கட்டப்பட்ட மனிதனாய் காணப்படுகிறான். அதை சாத்தான் அதை செய்கிறான். அல்லேலூயா. பிசாசின் அடிமைத்தனத்தில் எத்தனை பேர் காணப்படுகிறார்களோ அத்தனை பேரும் தேவனை அறியாதவங்களாக தான் இருப்பாங்க. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் வந்தபோது மனதனுடைய கண்கள் திறக்கிறது, அவன் தேவன் யார் என்று கண்டுகொள்கிறான். அல்லேலூயா. இயேசு வந்தார், இயேசு அற்புதம் செய்தார். அதுவரைக்கும் தான் பாவி என்று ஒத்துக்கொள்ளாத பேதுரு, நான் பாவியாகிய மனுஷன், நீர் என்னை விட்டு போய்விடும் என்று சொன்னார். அல்லேலூயா. காரணம், அற்புதத்தை கண்டதினால் அவன் வியந்து போய் இவர் தேவன். அப்போதான் இவனுடைய மனசு தேவனுடைய பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆயத்தமாகிறது. சிலருக்கு அற்புதம் கண்டாதான் ஆயத்தம் வரும். இயேசுவே வந்து நின்னாலும் அற்புதத்தை கண்டாதான் மனசு என்ன ஆகும்? இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு ரெடி ஆகும், இல்லைன்னா ரெடி ஆகாது. நான் அற்புதத்தை கண்டு வரல, ஆண்டவர் வேணும்னு வந்தவன், எந்த குறைனாலையும் வரல, நிறைவோடு இருக்கும்போது இயேசு வேணும். எனக்கு இயேசு தேவன், தேவன் என்கிற பொதுவான அறிவு தான் இருந்தது. முன்னாடி கடவுள் ஒருவர் உண்டு. நான் எனக்கு இந்துக்களும் சிநேகிதர்கள், இஸ்லாமியர்களும் ரொம்ப சிநேகிதர்கள், இப்படி சேர்ந்து ஒரே குடும்பம் மாதிரி வாழ்ந்த எனக்கு இயேசு மட்டும்தான் தெய்வம் அப்படின்ற அறிவு எனக்கு கிடையாது, பொதுவான அறிவு. அப்படி இருக்கும்போது எனக்குள்ள ஒரு ஆசை, கடவுள் இருக்கிறார் இல்லையா, அவரோட சேர்ந்து வாழணும், நடக்கணும், அவர் யாராக இருந்தாலும் சரி என்கிற ஒரு விருப்பம் இருந்து தேவன் ஒரு குறித்த காலம் வந்தப்போ நான் தான் தேவன் என்கிறதை கிறிஸ்துவின் ஒரு சூழ்நிலை மூலமாய் என்னை சந்தித்தார். அப்படி நான் இயேசு தான் எனக்கு இந்த தெய்வம்னா அவரோட நான் சேர்ந்து வாழ விரும்புகிறேன், எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் என்கிற ஒரே ஒரு வாஞ்சையில் தான் ஆண்டுகிட்ட வந்தது. ஏதோ வியாதிக்காக வரல, தேவைக்காக வரல. அப்போது இயேசுவுக்காக வாழ வேண்டும், இயேசுக்காக செயல்பட வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருந்தார் என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். அதனால தான் அவர் வேலையை விட்டு என்னுடைய ஊழியத்தை செய்ய என்று அழைத்து வந்தார். சிலருக்கு அற்புதம் கண்டாதான் ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிற மனநிலை வரும். அல்லேலூயா.
நாத்தான்வேல் எப்படின்னா தீர்க்க தரிசனம் கேட்டோன்னு அவனுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வந்தது. நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே நான் உன்னை கண்டு கொண்டேன்னு சொன்னார். அது மாதிரி சகைவுக்கும் அப்படி தான் பேர் சொல்லி கூப்பிட்டார். சகைவு அதுக்கு முன்ன அவருக்கு தெரியாது. கரெக்டாக பேர் சொல்லி கூப்பிட்டார். அவன் இறங்கி வந்தான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு அதுதான் அவனுடைய ரட்சிப்புக்கு காரணமாக இருந்தது. எல்லாருக்கும் பேரை சொல்லி கூப்பிட மாட்டார். சில தேவைக்கு கூப்பிடுவார். தேவைக்கு தான். அல்லேலூயா. பாருங்கள், தேவன் ஒரு மனிதனை சந்திக்கிறார். சந்தித்த சந்திப்பு அவன் ஒரு மாற்றத்தை உண்டாக்குறது. இயேசுவை, அவருக்குள் இருந்த தேவனை அவருடைய அற்புதம் வெளிப்படுத்திட்டு அதை கண்ட சீமோன் பேதுரு ஆண்டவரே என்று கூப்பிட்டான் அவரை. அல்லேலூயா. எஜமானே, நீர் தான் தெய்வம், உமை நான் தரிசித்தேன், இனி நான் உமக்கு முன்ன நிற்க தகுதி கிடையாது, நான் பாவியான ஆளு, என்னை விட்டு நீர் போயிடணும். பரிசுத்தமான இயேசு தேடி வரல, பாவி தான் தேடி வந்தார். அல்லேலூயா. பாவிகள் ரட்சிக்க வந்தார் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது நன்றாக தெரியும். அவர் உன்னை பயப்படாத, நீ இதுவரை மீனைத்தான் பிடிச்ச, இனி நீ மனுஷனை பிடிப்ப. அல்லேலூயா. தேவனை சந்தித்த உடனேயே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அங்கே தேவன் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. எந்த மனிதன் தேவனை அறிகிற அறிவுக்கு அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறதோ அப்பவே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம், செயல்ல ஒரு மாற்றம், அவனுடைய வெளிப்படுகிற கிரியைகள் ஒரு மாறுதல். அல்லேலூயா. ஆகையால் தேவன் அந்தகாரத்தில் இருக்கிறவனை எப்படியாக அவனுடைய கண்ணை திறக்கணும்னு விரும்புகிறவர். இன்றைக்கு ஜனத்தின் மேல் துரைத்தனம் பண்ணிக்கொண்டு நம்முடைய கீழ்ப்படியாமையின் மனநிலையை சாதகமாக்கி கொண்டு நம்முடைய மதியினத்தை தனக்கு ஆதாயமாய் வைத்துக் கொண்டு பிசாசின் ஆவிகள் மனுஷர்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அதிகார பிரபு ஆகிய ஆகாயத்து அதிகார பிரபு இன்றைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையை விட்டு முறிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் சிந்தை, புத்தி, மனதை, அறிவை, ஆவியை, சரத்தை கட்டி வைத்திருக்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவியின் கட்டுகள் ஒவ்வொரு வாழ்க்கையை விட்டு உட்டாயட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லோருமே இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆளுகை இறங்கட்டும். அந்நிய ஆட்சி மாறி போ. சொல்லு வீட்டை விட்டு மாறட்டும். பலவீனத்தின் ஆவிகள் மாறி போகட்டும். அந்நிய ஆவிகள் அழிக்கப்படட்டும். இப்போ தீமை செய்கிற ஆவிகள் அழிக்கப்பட்டு போவதாக. உன்னை சத்துருவுக்கு அடிமையை ஒப்புக்கூடாத தேவன், உன்னை சத்துருவுக்கு அடிமையாக ஒப்புக்கூடாத தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்தானுக்கு அடிமையாக ஒப்புக்கூடாத தேவன். ஒருத்தன் ஒரு தொழில் செய்கிறான்னா அந்த தொழில் நடக்காதபடி அது மேலே சில பிசாசின் ஆவிகள் மனுஷர்களால் கட்டி வைக்கப்படும். அது அவனை நஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மெடிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் வளர்ந்த பிறகு மக்களுக்கு தேவன் யாருன்னு தெரில, பேய் யாருன்னு தெரில. எல்லாமே மழை நனைஞ்சா காய்ச்சல். மழை நனையாமல் வீட்டில் இருக்கிறவனுக்கு காய்ச்சல் வருதா? அது எப்படி? இப்போ எங்குமே மழையா, ஆனால் எங்கும் காய்ச்சல் வருது. அது எப்படி? உலகத்தில் பிசாசனுடைய ராஜ்யம் செயல்பட்டு கொண்டிருக்கு. இதை பற்றி மக்கள் அறியல. தேவனுடைய அரசாட்சி இருக்கிறது, அதை பற்றியும் புரியல. அதான் ஆண்டவர் சொன்னார், இதோ ஒரு ராஜா தேவன் வந்திருக்கிறார். இயேசு சொன்னார், நான் ராஜா தாயா, முழு அகில உலகத்துக்கும் அவர் ஆண்டவரும் இரட்சகரும் ராஜாவுமாய் இருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்தலையா? அவர் ராஜா. அவருடைய ஆட்சி இன்றைக்கு உங்களை தேடி வருகிறது. இனி தீங்கை காண மாட்டாய், இனி தீங்கை காண மாட்டாய். தீங்கு செய்கிற அந்நிய ஆட்சியை கர்த்தர் மாற்றி போடுகிறார். இன்றைக்கு அந்நிய ஆட்சிகள் உண்டாயட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பங்களிலே புது புது வியாதிகள், புது புது காய்ச்சல்கள், புது புது வைரஸ் வியாதிகள், பலவித பிரச்சனைகளை புதுசா கொண்டு வருகிற பிசாசின் அரசாட்சி இன்றைக்கு பிடுங்கி போடப்படட்டும், பிடுங்கி போடப்படட்டும். வீடுகளை விட்டு அவைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தருடைய ஆளுகை இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். தேவனுடைய அரசாட்சி ஜனத்தின் மேல் வெளிப்படுவதாக. தேவன் உன்னை இன்றைக்கு ஆளட்டும். தேவன் உன்னை ஆளட்டும். தேவன் ஆண்டால் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். தேவன் ஆண்டால் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். தேவன் உன்னை ஆண்டால் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அகில உலகத்திற்கு ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ போகும் இடமெங்கு நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். தேவன் உன்னை ஆண்டு கொள்ள விரும்புகிறார். தேவன் உன்னை ஆண்டு கொள்ள விரும்புகிறார். உன்னை விட்டு அந்நிய ஆட்சிகள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது.
இரத்தத்தில் இருக்கிற சுகர் என்கிற ஆட்சி இன்னைக்கு அழிந்து போகிறது. இரத்தத்தில் இருக்கிற சுகர் வாதைகள் அழிந்து போகிறது. சரீரத்தில் இருக்கிற வியாதியின் வல்லமை அழிந்து போகிறது. வேதனைகளை மாற்றுகிறார். இரத்த அழுத்த பிரஷர் வியாதி உண்டு பண்ணுகிற அந்நிய ஆவியின் அரசாட்சி அழிய கடவுது. இயேசுவின் நாமத்தில் அழியட்டும், அழிந்து போகட்டும். அல்லேலூயா. உங்க வீட்டுக்காரங்க உலகத்தின் எந்த கடை கோடியில் இருந்தாலும் அங்க வரைக்கும் கர்த்தருடைய ஆட்சி, அங்க வரைக்கும் போகட்டும். உன் ஆண்டவனை தேடி படிக்கிற உன் பிள்ளைகளை தேடி, வேலை செய்கிற பிள்ளைகளை தேடி, வாழ்க்கைப்பட்ட உன் பிள்ளைகளை தேடி, ஆமென் ஆமென், எங்கெல்லாம் போகட்டும். வெளிநாட்டில் இருக்கிற கணவன் மேல் கர்த்தருடைய ஆட்சி வரட்டும். அடிமைத்தனம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அடிமைத்தனங்களை மாற்றுகிறவர் கர்த்தருடைய ஆளுகை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜனத்தை கலங்க பண்ணுகிற பிசாசு ஆட்சிகள் இன்னைக்கு அழிந்து போ. உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போவான். அல்லேலூயா. நம்ம நினைக்கிற ஆண்டவர் என்னமோ பாவம் அடி வாங்கிட்டு இருக்குது. அடி வாங்கிட்டே சாகிறதுக்கு இல்லை, அறிவு உள்ளவங்களா இருந்து சாத்தான அடிக்கிற ஆளா இருக்கணும். அல்லேலூயா. பேய் இல்லைன்னா உலகத்தில் மனுஷன் நல்லவனா இருப்பான். பேய் இருக்கிறனால தான் மனுஷன் பேய் பிடிச்சி நடக்கிறான். அல்லேலூயா. பேய் ஏறினால தான் அவன் குடிக்கிறான். பேய் ஏறினால தான் அவன் பேய் மாதிரி கோவப்படுறான். பேய் இருக்கிறனால தான் அடித்தடி சண்டை நடக்கிறது. பிரிவினை பிசாசு, பகை என்கிறது பிசாசு. அல்லேலூயா. இந்த பிசாசு இல்லைன்னா உலகம் சுத்தமாக இருக்கும். அப்போ பேய்க்கு மக்கள் இடம் கொடுக்குறாங்க, தேவனுக்கு இடம் கொடுக்கல. அதனால் பேய் பிடிச்சி அலைகிறாங்க. அல்லேலூயா. அப்போது அதனால் ஆண்டவர் நம்ம என்னமோ எல்லாத்தையும் பாவம் போல கம்முன்னு கண்டுக்காமல் இருக்கணும்னு சொல்லலை. கண்டுக. நம்முடைய உடைமைகளை நாம் பாதுகாத்தாக வேண்டும். நம்முடைய பிராணனை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். மிஞ்சின பேதையாய் ஈராதே. காலத்துக்கு முன்னையா சாகணும். அதனால் பேதையாக இருக்க சொல்லலை, நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த வார்த்தை சொன்னார், உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போகணும். அது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த மந்திரவாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவன் தரிக்கப்பட்டு போகணும். உன்னுடைய நன்மைக்கு விரோதமாய் உன்னை கலக்குகிற எந்த ஆவியும், எந்த மனுஷ ஆவியும் தரிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உன் சத்துருவை உன்னை விட்டு தரித்து மாற்றி போடுகிறவர் இன்னைக்கு தரிக்கப்பட்டு போகட்டும். உனக்காக செயல்படுகிற தேவன் இருக்கிறார். உனக்காக கிரியை செய்கிற தேவன் இருக்கிறார். நியாயமாய் துரைத்தனம் பண்ணுகிற தேவன் இருக்கிறார். உனக்கு நியாயம் செய்து உன்னை ஆளுகிறவர் இருக்கிறார். உன் வீட்டை தேவன் ஆளும் போது அங்கே நியாயம் உண்டாகும். நியாயமான நன்மை உன்னிலே தங்கும். நியாயமான ஆசீர்வாதம் உன்னிலே கடந்து வரும். அல்லேலூயா. ஆபிரகாமை தேராகு தகப்பன் ஆண்டு கொண்டிருந்தான். நன்மையே வரல. அல்லேலூயா. நன்மையே வரல. தேவன் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தவுடன் அவன் எப்ப தேவனுடைய ஆளுகைக்குள் வந்தானோ அப்பவே அவன் மேல ஆசீர்வாதம் வந்தாச்சு. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு இன்னொரு ஆட்சிக்குள்ள இருக்கிறார் அந்த ஆளு. அவனை பார்த்து அந்த ஆளுகை எல்லாம் விட்டு வெளியே வாண்டார். நீங்க இப்ப வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லல ஆண்டவர் உங்கள்கிட்ட. அவனை அது ஆண்டுகிட்டு இருந்தது. அல்லேலூயா. அந்த ஆளுகை அவனை ஒருவனாதான் வச்சுட்டு இருந்து அவனை பெரிய ஜாதியா மாத்தாது. தேவன் எப்போ ஒரு மனுஷனை ஆள தொடங்குறாரோ அப்பத்திலிருந்து அங்கே ஆசீர்வாதம் வரும். அங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, அவனை ஒருவனாய் இருக்கும் போது அழைத்து உடனே ஆசீர்வதித்தார். கீழ்ப்படிந்தவுடன். அல்லேலூயா. அவர் சொன்னார், நீ என்ன பண்ணு, உன் இனத்தை ஜனத்தை எல்லாம் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா. அப்படின்னா நான் காட்டுற ஆளுகைக்கு வா, நான் கொடுக்கிற ஆளுகைக்குள்ள வா, நீ ஏன் ஆட்சிக்குள்ள வா. அப்ப நீ எப்படி இருப்ப? நான் உன்னை பெரிய ஜாதியாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமா மாற்றுவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரு புகழ்ச்சியா மாறும். நீ
ஆசீர்வாதமாய் நீ இருப்பாய். ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இதெல்லாம் எவ்வளவு ஆபத்து. உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். அதாவது அவர் சபிக்கிறாரோ நீங்க சபிக்கணும் இல்லையோ, அவங்க உங்களை சபிச்சாலே அது நேரே அவங்க போயிடும். அல்லேலூயா. உங்களை எத்தனை பேர் சபிச்சிருக்கிறாங்களோ அந்த சாபம் எல்லாம் இன்னைக்கு திரும்ப போகட்டும், திரும்ப போகட்டும். வீட்டை விட்டு, வாழ்க்கை விட்டு, எதிர்காலத்தை விட்டு, படிப்பை விட்டு, பிள்ளை விட்டு, குடும்பத்தை விட்டு, நன்மை விட்டு, இயேசுவின் நாமத்தில் சாபங்கள் திரும்ப போகட்டும். இயேசுவின் நாமத்தில் சாபங்கள் மாறி போகட்டும். தொழிலை விட்டு மாறட்டும். நீ ஓட்டுகிற வாகனத்தை விட்டு சாபங்கள் மாறட்டும். நீ செய்கிற வேலை விட்டு சாபங்கள் மாறட்டும். படிப்பை விட்டு சாபங்கள் மாறட்டும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், தேவனுடைய ஆளுகைக்குள்ள வந்தா இந்த காரியங்கள் அனைத்தும் பலிக்கும். அங்க இருந்தா இது ஒன்றும் பலிக்காது, அந்த ஆளுகையில பலிக்காது. அடிமைப்படுத்துகிற ஆகாயத்து அதிகார பிரபுவோட ஆட்சியில் பாவமும் சாபமும் தீமையும் அவபக்தியும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எதிர்காலத்தை பற்றி எந்த நம்பிக்கை இல்லை, மகிழ்ச்சி இல்லை, நித்தியத்தை பற்றி நம்பிக்கை இல்லை. நித்திய ஜீவனை குறித்து எந்த வாக்கு தத்துவமும் பிசாசுகிட்ட கிடையாது. ஏன்னா அவனே அக்கினி கந்தகம் எரிகிற கடலுக்கு பங்குடையவன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை அவன் வஞ்சித்து பிடிச்சு வச்சிருக்க அந்த ஆளுகை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வர்றார். நீ ஏன் ஆளுகைக்குள்ள வந்தாலே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்மேல் வைத்த வாக்கு தத்தங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும்படியாக இதோ ஒரு ராஜா அரசாளுகிறார். உன்னை ஆளும்படி கடந்து வந்த தேவன், உன்னை துரைத்தனம் பண்ணும்படி கடந்து வந்த தேவன், உனக்காக கிரியை செய்ய வெளிப்பட்ட தேவன், உன்னை கலக்குகிறவரை தரை கொண்டு போக பண்ணுகிற தேவன், உனக்கு எதிராய் சாபமிடுகிறவருடைய சாபங்கள் திரும்பி போக பண்ணுகிற தேவன். போகட்டும், அனைத்து சாபங்களும் போகட்டும், திரும்ப போ. வீடுகளை பாழாக்குகிற சாபங்கள், குடும்பங்களை பாழாக்குகிற சாபங்கள், தீய வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது புறப்பட்டு போகட்டும். கர்த்தருடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். எப்படி சொன்னார்? அவன் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து, அவனை ஆசீர்வதித்து, அந்த ஒருத்தனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். ஆசீர்வதிக்கப்பட்ட பின் தேவன் சொன்ன இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அவனுடைய வாழ்க்கையில பெருக பண்ணினான். உன்னை அழைத்த தேவன், நீ அழைப்புக்கு கீழ்ப்படியும் போது தேவன் உன்னை ஆளும்படி எப்போ ஒப்பு கொடுக்கிறாயோ அந்த நாள் முதல் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் முளைக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கு எத்தனை பேருடைய உள்ளங்கள் இயேசு கிறிஸ்து மூலம் உண்டான ஆட்சிக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறதோ அந்த வீடுகளை ஆசீர்வதிக்கிறவர், அந்த வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர், அந்த வழிகளை ஆசீர்வதிக்கிறவர், உன் எதிர்காலத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். சாபங்களும் தீமைகளும் இனி உன் வாசப்படியிலே படுத்து கிடப்பது இல்லை, அவைகள் மாறி போயிட்டு. சரீரங்களை ஆண்டு கொண்டிருந்த ஆவிகள், சரீரங்களை ஆண்டு கொண்டிருந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சங்காரமாகி போகட்டும். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். அல்லேலூயா. அவருடைய ஆட்சிக்குள் வந்தாலே அப்படிதான். அதற்காக தான் அவர் சொன்னார், நீ ஏன் வியாதியினால, வறுமையினால, தேவனை குறித்த அறியாமையினாலே முழு உலகத்தின் குடும்பங்களையும் ஜனங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அநீதி உள்ள ஆட்சிக்குள்ள நீ இருந்து பெருமூச்சு விட வேண்டும். எதுக்கு இப்படி பெருமூச்சு விடணும்? அவன் திரும்ப திரும்ப உன் அவபக்தியினால் நிரப்பி தேவனுக்கு கீழ்ப்படிய கூடாதபடி திசை திருப்பி ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க முடியாதபடி உன்னை பாரம்பரியத்திலே கட்டி இருத்தி உன்னுடைய மனது பிரகாசிக்க கூடாதபடி தேவனுடைய ஆவியின் சாயலிலே நாளுக்கு நாள் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடையக்கூடாதபடி வாழ்க்கையை மந்தப்படுத்தி அந்தகாரப்படுத்துகிற எல்லா விதமான வஞ்சிக்கிற ஆவியுடைய அடக்கி ஆளுகிற ஆட்சிகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு மாற்றப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உனக்காக வெளிப்பட்டிருக்கிறார். இதோ ஒரு ராஜா, அவர் நீதியாய் அரசாளுகிறவர், அவர் உன் வாழ்க்கையில் நீதியானதை நடப்பிக்கிறவர், உனக்கு இரக்கம் செய்கிறவர், நியாயம் செய்கிறவர். அவர் உனக்கு ராஜாவாய் வந்திருக்கிறார். இன்றைக்கு யார் ஆள வேண்டும் என்று தீர்மானிக்கிறாயோ
அந்த ஆட்சியின் ஆசீர்வாதம் உன்மேல் வரிக்கும். தேவன் என்னை ஆள வேண்டும், கிறிஸ்துவானவர் என்னை ஆள வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்களோ அத்தனை பேருக்குள்ள தேவனுடைய ஆட்சி வருகிறது. தேவனுடைய அரசு என்மேல் வரட்டும், தேவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வரட்டும், கிறிஸ்துவின் ஆட்சி என்மேல் வரட்டும், கிறிஸ்துவின் மகிமை என்மேல் வரட்டும். என் உங்களுடைய வாழ்க்கை அனைத்து பகுதியிலும் தேவனுடைய ஆளுகை இன்னைக்கு இறங்கி வருகிறது. நன்றி 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 நன்றி. Thank you Jesus. Thank you Holy Spirit. தேவனுடைய ஆளுகிறவர், தேவனுடைய ஆளுகிறவர். உன்மேல் வைத்த சத்துருடைய ஆளுகை கர்த்தர் மாற்றி போடுகிறவர். இவ்வளவு காலமும் நீ பிரயாசப்பட்டு உன்னுடைய பிரயாசத்தினுடைய பலனை நீ அடைய போகிற காலத்தில் அவைகளை அழித்துக் கொண்டு போகிற உன்னுடைய பிரயாசத்துக்குரிய பலனை கெடுத்து போடுகிற சத்துருடைய அடிமைத்தன ஆட்சிகளை கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு கூடாரங்களை விட்டு வாழ்க்கை விட்டு மாற்றி போடுகிறார். மாறி போகட்டும். தேவனுடைய ஆளுகிறவர். உனக்குள்ளே ஒரு சமாதானம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. தேவ பிரசன்னம் உங்கள் உள்ளங்களை ஆளக்கடவது. தேவ மகிமை உங்கள் சரீரத்தின் மேல் ஆட்சி செலுத்துவதாக. வீடுகளை கர்த்தர் ஆளட்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் எந்த ஆளுகையை பெற்றிருக்கிறீர்களோ அதுதான் உங்க வீட்டை ஆளும். நீங்க புரிஞ்சிருக்கணும். உங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீங்க ஒரு வீட்டுக்கு விளக்கா இருக்கிறீங்க. விளக்க கொளுத்தி மறைத்து வைக்க மாட்டாங்க, விளக்கு தண்டில் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். வெளிச்சம் என்பது ஒரு ஆட்சி, இருள் என்பது இன்னொரு ஆட்சி. இருள் ஆண்டு கொண்டிருந்த வாழ்க்கை முழுவதையும் அந்த ஆட்சியை மாற்றுவதற்காக வெளிச்சம் என்கிற தேவனுடைய ஆட்சியை தேவன் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. உங்கள் மேல் எது ஆளுது இன்னைக்கு, அதுதான் உங்க வீட்டை ஆளும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இப்படி சொன்னாரு, இருளின் அதிகாரத்தில் உங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு அல்லது ஆட்சிக்கு உங்களை உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அங்கே வேதத்தில் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய். அன்பின் குமாரனுடைய ஆட்சி, ராஜ்யம் என்றால் ஆட்சிக்கு, ஹல்லேலூயா, அரசாங்கத்துக்குள்ளே உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிற. பிதாவுக்கு வேலை, தேவாதி தேவனுடைய வேலை என்ன? இருள் என்கிற சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு மனுஷனை விடுவித்து கிறிஸ்து இயேசு மூலம் வெளிப்பட்ட தேவனுடைய அரசாட்சிக்கு உட்படுத்துவதுதான் தேவனுடைய வேலை. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அதான் அங்கே எழுதியிருக்கு. நீ பாவம் செய்யாதேன்னு மாட்டேன் எழுதல. தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருந்தால் நீ பாவம் செய்ய மாட்டேன். தேவ ஆவி உங்களில் இருந்தால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். அவருடைய வித்து அவனுக்குள் தரித்து இருக்கிறது. அந்த வித்து தான் தேவனுடைய ஆவி, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை கடுகு வித்துக்கு ஒப்பாக சொன்னார். அது ஒரு வித்து, அது முளைக்கும், அது மரமா மாறும், அது படர்ந்து எல்லைகளை நிரப்பும். உனக்குள்ளே விதைக்கப்பட்ட வித்து நிச்சயமாகவே அது ஆளுகை செய்யத்தக்கதாக இந்த எல்லையிலேயே படரும்படி உனக்குள்ளே வந்த தேவனுடைய வித்து, தேவனுடைய அரசாட்சி உனக்குள்ளே வளர்ந்து உன் எல்லை முழுவதும் மேலும், உன் நன்மை அனைத்தின் மேலும், உன்னுடைய வீட்டின் எல்லைகள் முழுவதும், உன் வீட்டார் மேலும், நீ கிரியை செய்கிற அனைத்து காரியங்கள் மேலும் அதை ஆளுகை செய்யும்படியாய் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அந்த வித்து என்னைக்கும் வித்தாவே இருக்காது, அது வளர்ந்துட்டே இருக்கும். அதுக்கு தான் வாரத்தில் 2 நாள் கூட்டம் வச்சிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை ஈவினிங், வெள்ளிக்கிழமை பகலை 10 மணிக்கு. ஏன்? ராஜ்யத்தின் ஊழியம், அபிஷேக ஊழியம், அபிஷேக ஆராதனை. அதுதான் விடுதலை, பாவத்தில் விடுதலை. எந்த மனுஷனும் பாவத்தில் ஜெயத்தோட வாழ முடியும். அல்லேலூயா. அதனால் ஆட்சியை மாற்றுறது இன்னொரு ஆட்சி. பிசாசின் ஆட்சியை மாற்றணும்னா தேவனுடைய ஆட்சி தான் மாற்றும். அதை பற்றி வேதம் இப்படி சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானுடைய ஆட்சி நம்மை பாவம் மரணம் என்பவைகளாகிய ஆட்சி நின்று விடுவித்தது. அல்லேலூயா. இதை நம்முடைய வேதத்தில் இந்த மாதிரி இடத்துல இருக்காது, அது வித்தியாசமாக இருக்கும். அதை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று எழுதி இருக்கிறது. பிரமாணம் என்றால் ஆளுகை என்ற அர்த்தம். அல்லேலூயா.
பிரமாணம். நியாய பிரமாணம், நியாய சட்டம், சட்டம் ஆட்சி என்ற அர்த்தம். நியாய பிரமாணம். அது மாதிரி இந்த பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் ஆவியானவருடைய ஆட்சி என்னை ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்கிற பாவம் என்கிற ஆட்சி, மரணம் என்கிற ஆட்சி நின்று விடுதலையாக்கிட்டு. எதை விடுவிக்கும்? சொந்தமா பாவம் செய்யாம இருக்கிற வாழ்க்கை இயேசு சொல்லல, அது நியாயப்பிரமாணத்தில் மோசே சொல்லுது. இச்சையாதிருப்பாயாக, பிறன் பொருளை திருடாதே, பொய் சாட்சி சொல்லாதே, வேசித்தனம் பண்ணாதே, விக்கிரக ஆராதனை செய்யாத, என்ன தவிர வேற ஒரு தேவனை சேவிக்காத, ஆண் உருவோ பெண் உருவோ ஊரும் பிராணிகளுடைய உருவோ, பறக்கிற ஆகாயத்தில் பறக்கிறதுக்கு உருவோ, விலங்குகளின் உருவோ செஞ்சு வச்சு என்ன பண்ணாத, நீ கும்பிடாத, செய்யாத என்றெல்லாம் பிரமாணம் சொல்லி கொடுத்தார். அது உண்மைதான், அதெல்லாம் வெளியே செய்ய வேண்டிய காரியங்கள். ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை செய்யாதேன்னு சொன்னார். இந்த காலத்தில் விக்கிரக ஆராதனை என்பது பொருள் ஆசைக்கு, உள்ளத்தில் இருக்கிற ஆசைகளுக்கு விக்கிரக ஆராதனைன்னு பெயர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இது யாருக்கு இல்லை? ஒருவேளை பொருள் ஆசை இல்லைன்னா பண ஆசை இருக்கும், இல்லைன்னா மாமிச ஆசை இருக்கும், இல்லை வீடு கட்டுற ஆசை இருக்கும், அல்லது சம்பாதிக்கிற ஆசை, ஏதோ ஒரு ஆசை இருந்துகிட்டு இருக்கும் பாருங்கள். இல்லை துணிக்க மேலே ஆசை இருக்கும், இல்லை நகைக்க மேலே ஆசை இருக்கும். இது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதனால தான் நீ இச்சையாதே, இச்சைன்னா ஆசை என்ற அர்த்தம். இச்சையாதேன்னு சொன்னாலும் இச்சை இருக்குது. ஆண்டவர் அதனால தான் இந்த காலத்தில் என்ன பண்ணிட்டார், இந்த பிரமாணம் அல்லது ஆட்சி ஒரு மனிதனை அடக்கி அடிமையாக்கி கொண்டிருக்கிறபடியினால் அந்த அடிமைப்படுத்துகிற ஆட்சியை அவனை விட்டு மாற்றுவதற்காக இன்னொரு ஆட்சியை அனுப்பி வைத்தார். அது கிறிஸ்து இயேசு மூலம் அந்த தேவனுடைய ஆவியானுடைய ஆட்சி. அல்லேலூயா. அந்த ஆவியானுடைய ஆட்சியை கொடுக்கிற ஊழியம் தான் இந்த ஊழியம். இந்த அபிஷேகம் வரும்போது உங்களை ஆண்டு கொண்டிருக்கிற அனைத்து விதமான அடிமைத்தனங்களும் நுகத்தடிகளும் முறிக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது அந்நிய பிரமாணங்கள் உடையட்டும், மாமிச இச்சையின் பிரமாணங்கள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா மோக இச்சை பிரமாணங்கள் அழிவதாக, எல்லா தீமையான அந்தகாரத்தை உண்டு பண்ணுகிற பிரமாணங்கள் ஆட்சிகள் அழியட்டும். நன்மையை கெடுக்கிற தீமையின் ஆட்சிகள் அழிவதாக. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆட்சியை மாற்றுகிறார். அல்லேலூயா. வாசிங்கள். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, இருளின் ஆட்சி நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு அது நடந்திருக்கணும் வாழ்க்கையில. உங்க மேல அந்நிய ஆட்சி செயலாற்ற முடியவே முடியாது. நீங்க விடக்கூடாது. வியாதின்றது ஒரு ஆட்சி, அது உங்க மேல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தரித்திரங்கிறது ஒரு ஆட்சி, தோல்வியை உண்டு பண்ணுவது ஒரு ஆட்சி, பயத்தை உண்டு பண்ணுவது ஒரு ஆட்சி, சமாதான கேட்டை உண்டு பண்ணுவது ஒரு ஆட்சி. சரீரத்தை பார்த்தீங்கன்னா தளர்ந்து எழுந்து உட்கார்றது கூட பலம் இருக்காது. அதாவது சரீரத்துக்குள்ள நரம்பு மண்டலங்களை நிரப்பி இருக்கிற பலவிதமான பிசாசின் வல்லமை, பில்லி சூனிய ஆவியினுடைய வல்லமை, அது ஒரு கேஸ்ட்ரிக் பவர் மாதிரி பாடியை பிரமாணித்து கொண்டே இருக்கும். அது பயங்கர பெயின், தளர்வு, பேசக்கூட பலம் இல்லாத அளவு இருக்கும். ஆமாம், நம்ம செக் பண்ணால் சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். நம்ம உடனே அதுக்கு என்ன பேர் கொடுத்துருவோம்? மெடிக்கல் நெய். நல்லது, அது வாதைன்னு புரியணும். அல்லேலூயா. உங்களுடைய சுகத்தை பட்சிக்கிற வாதைகள், அப்படிப்பட்ட ஆட்சிகள் இனி உங்க மேல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல் இறங்கும் போது இறங்கி 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 இப்பொழுது சரீரங்களுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே, மூளை நரம்பில் இறங்கட்டும். அக்கினி மூளை நரம்பில் இறங்கட்டும், கை கால் நரம்பில் இறங்கட்டும், உடம்புக்குள்ள இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது அந்நிய ஆவியின் ஆட்சிகள் அழிந்து போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆளுகிறார். இதோ ஒரு ராஜா, நீதியாக அரசாளுவார். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார். நியாயமான ஆட்சி கடந்து வரும். அவர் காற்றுக்கு ஒதுக்காகும், காற்றுக்கு ஒதுக்கு. காற்று வீசுற திசையில உன்னை துரும்ப போல அனுப்பி விடுகிற சத்துருடைய கிரியைகளை மாற்றி அந்த காற்றையே தடை செய்து அதை நியந்திரிக்கிற ஆவியானவர் உனக்காக காற்றுகளை நியந்திரிக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய எல்லைகளுக்குள்ள வீசுகிற பலவிதமான தீமைகள், பலவிதமான கொந்தளிப்புகள்,
பலவிதமான போராட்டங்கள் காற்று வீசுவது போல் வருகிற அனைத்து தீமைக்கும் விரோதமாய் ஆவியானவர் உனக்கு ஒதுக்காக இருக்கிறார். மகிமைப்படுத்து ஐயா. காற்றுக்கு ஒதுக்கானவர், காற்றுக்கு ஒதுக்கான தேவன். பலவிதமான காற்றினாலே அலைகளை போல அலைப்புண்டு ஓடுகிறவர்களாய் இராதபடி இன்றைக்கு சத்திய ஆவியானவர் உன்னை அன்புடன் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நீ உறுதியாக வாழ்ந்து கிறிஸ்துவில் எல்லாவற்றிலும் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. பலவிதமான காற்றுகள் உலகத்தில் உண்டு பாருங்க. அது பலவிதமான போதனை என்று சொல்லுது. கோராவரி காற்றை போல ஒரு தீமையான அந்தகாரத்தையும் தேவன் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். காற்று பலவிதமான தீமைகளுக்கு ஒப்பிடப்படுகிறது. அல்லேலூயா. பல காற்று சாதாரண மெல்லிய காற்றுனா பரவாயில்ல, புயல் காற்று வந்தால் எவ்வளவு சேதங்கள், விபத்துகள், எவ்வளவு நஷ்டங்கள், கஷ்டங்கள், உயிர் சேதங்கள். இதான் காற்றுக்கு வேலை. இப்படி காற்று ரெண்டு விதம். இங்கே ஒரு இடத்துல வாடையே எலும்பு, தெண்டலே வா என் தோட்டத்தில் வீசு. அல்லேலூயா. ஆமாம். ஏன் வாடை காற்றுனா வடக்காற்று, அது குளிர்காற்று. இந்த குளிர்ந்த காற்றும் வீசணும் தோட்டத்தில். தென்றல் காற்று அது பெரிய கொண்டல் காற்று, அது சூறாவளி காற்று மாதிரி. கீழ்காற்று அது அன்றைக்கு காடைகளை கொண்டு வந்தது, செங்கடலை பிளந்தது. இப்படி பலவிதமான காரியங்களை அந்த தேசத்தில் வண்டுகளை கொண்டு நிரப்பிட்டு தேவன் சொல்லுகிறபடி செய்கிற பெருங்காற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்படி ரெண்டு விதமான சில பொல்லாப்பும் அந்த யோபுடைய கூடாரத்தை நோக்கி வீசினது மாதிரி அநேகருடைய வாழ்க்கையில் கடந்து வரும். வீசப்படுகிற வாழ்க்கையில் இருக்கிற எல்லாரும் யோபு அல்ல. அல்லேலூயா. சில நினச்சிக்குவாங்க என்னை யோபை போல, யோபை விட நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இங்கேயோ ராஜ்யமே மாறி இருக்காது. ஆண்டவர் அவங்கள ஆள மாட்டார், இவங்கள வேற ஏதோ ஒன்று ஆண்டுகிட்டு இருக்கும். சொல்கிறது யாரை பற்றி? நான் யோபு மாதிரி கஷ்டப்படுறேன். யோபு மாதிரி கஷ்டப்பட்டா நிற்க முடிய பாருங்க. அவனுடைய பிள்ளைங்கள் எல்லாமே இறந்து போச்சு. யோபு மாதிரி கஷ்டப்பட்டு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. யோபுக்கு ஒரு குழந்தை கூட மீதம் இல்லாமல் எல்லா பிள்ளைகளும் இறந்துச்சு. அவனுக்கு வீடு போச்சு, நன்மை போச்சு, சுகம் போச்சு, எல்லாம் அவனுடைய ஆடு மாடு, அவனுடைய வருமானம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அவன் ஒண்டியாக பொண்ணு பிடிச்சவனா, சிறங்கு பிடிச்சவனா, பொக்கம் பிடிச்சவனா உட்காந்துட்டு இருந்தான். அது அவன் மட்டும்தான் மிச்சம். அவனுக்கு உயிர் மட்டும்தான் மீதி இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாமன். அதுக்காக அவனுக்கு வாழ்க்கையில் வீசின அநேக காற்றுகள். இங்கு காற்றை பற்றி வேதம் சொல்லும்போது பலவிதமான போதனையாகிய காற்று என்று எபேசியர் சொல்ல, நாம் இனி குழந்தைகளாயிராமல் என்னைக்கும் கடவுள் செய்கிறார், எல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு ஒரு குழந்தைத்தனமான அறிவில் இருக்காம நமக்கும் சில வேலைகள் உண்டு. அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவன் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம் பெறுகிறான். தேவனுடைய ஆவியை பெற்றவன் தேவனுடைய புத்திரன் என்கிற அதிகாரம் பெறுகிறான். புத்திரத்துவத்தின் அதிகாரத்தை பெற்றவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற உரிமை உடையவன். அவன் அதை சுதந்திரித்துக் கொண்டு வாழ வேண்டும். பாருங்கள், அப்படிப்பட்ட வளர்ச்சிக்குள்ளே வந்தவர்கள் எப்படி சத்துருவை எதிர்க்கணும், எப்படி பிரச்சனை மேற்கொள்ளணும், எப்படி தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அறிவுள்ளவங்களாக இருப்பாங்க. அப்படி அறிவு இல்லாதவங்களை பற்றி வேதம் சொல்வது குழந்தைகள். ஆண்டு இன்னைக்கு சொல்லுகிறார், நீ குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய, மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான பலவிதமான போதனையாகிய, பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல், பல காற்றினாலே மனுஷனுடைய சூதான செயல்பாடுகள், போதகங்கள் ஒரு மனுஷனை அங்க இங்க தாறுமாறாக்கிரும். ஹல்லேலூயா. அவனை எஸ்டாப்ளிஷ் ஆக்காது. ஒரு மனுஷனை தாறுமாறாக்குகிற காற்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல், நீங்கள் அலைகளை போல கடலில் உள்ள வரும் போவோம் அந்த மாதிரி போயும் வந்தோம். ஆண்டவரை சேவித்தும் சேவிக்காமலும், ஜெபித்தும் ஜெபிக்காமலும், பின்பற்றியும் பின்பற்றாமலும், விசுவாசத்தில் இருந்தும் அதை தளர்ந்து அதை விட்டு பின்மாறி போயும், அன்பில் இருந்தும் விழுந்தும், ஆதி அன்பில் நிற்கிறது விழுறது, நற்கிரி செய்கிறது செய்யாமல் இருக்கிறது, கர்த்தர்கிட்ட சமாதானமாக இருக்கிறது, பிற கர்த்தர்கிட்ட கோவிச்சுட்டு போகிறது, இப்படி போயும் வந்தும் இராமல்
அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவராய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவர் தலை, நீங்க பாடி. அப்போ உங்களுக்கு விரல் மட்டும் வளர்ந்துடக்கூடாது. ஒரு விரல் மட்டும் நீட்டம் வளர்ந்தா எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய டிஸ்டர்பன்ஸ். அதை வச்சு எப்படி சாப்பிட்றது, அது எப்படி நிற்கும் யோசிங்க. அப்போ அது அப்படி அந்தந்த அளவுக்கு என்ன பண்ணணும்? வளரணும். கை விரல் வளரணும் தேவைக்கு. கண், மூக்கு, எல்லாமே எல்லாமே கால், கை எல்லாம் வளரணும். அப்போது ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தலையாக இருக்கிறார், ஒரு மனுஷன் சரீரமாக இருக்கிறான். அவன் ஒரு சரீரத்துக்கு உரிய வளர்ச்சி உள்ள நபராக இருக்கணும், கேப்பபிளாக இருக்கணும், அவருக்கு சூட்டபிளாக இருக்கணும். அல்லேலூயா. வந்து போராட இருக்கக்கூடாது, அந்த தலையோடு இணைஞ்சு இருக்கணும். நீ அப்போ தான் வளருவ. அல்லேலூயா. கிறிஸ்துவில் இணைஞ்சிருக்கிறவன் வளருவான். அல்லேலூயா. திராட்சை செடியில் இணைந்திருக்கிற கிளை அது வளரும். இணைந்து நிலைத்து இராவிட்டால் அது வெளியே எரியுண்ட கொடியை போல் உலர்ந்து போகும். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல, வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். எரியுண்டு உலர்ந்து போவான். வளர வேண்டிய ஆளு, செழிப்பா இருக்க வேண்டிய ஆளு, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஆளு, தகுந்த காலத்திலே கனி கொடுத்து பூ பூத்து காய்த்து பலன் கொடுக்க வேண்டிய நபர் காய்ஞ்சு போயிருக்க காரணம் நிலைச்சிருக்காதனாலேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் நிலைத்திராவிட்டால் அவன் எரியுண்ட கொடி போல் உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து, அப்படிப்பட்ட உலர்ந்த கொடிகளை சேர்த்து திரும்ப ஒட்ட வைக்கிறாங்கன்னு சொல்லல, அக்கினியிலே போடுகிறார். அதை அக்கினியிலே போடுகிறார்கள். அவைகளுக்கு நியாய தீர்ப்பு தான் முடிவு. அல்லேலூயா. கிறிஸ்துவில் நிலைத்திராவிட்டால் அவன் நியாய தீர்ப்புக்கு பாத்திரவானா இருப்பான். அல்லேலூயா. ஏன்னா நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டான், அவன் வாழ மாட்டான், வளர மாட்டான். தேவனுக்கு உகந்த செயல் வராது, பிசாசு ஜெயிக்கிற ஒரு அறிவு வராது. அவர் நிலைத்திருந்தால் அவர் உங்களில் நிலைத்திருப்பார். அதான், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. தானா அது செயல்பட முடியாது. அல்லேலூயா. தானா செயல்படக்கூடாது. அது தானாகவே கனி கொடாது, தானாகவே கிரியை செய்யாது. அதுக்கு சொந்த பலத்தினாலே ராஜ்யத்தை கீழ்ப்படுத்த முடியாது. பிசாசை கீழ்ப்படுத்த, உலகத்தை மேற்கொள்ள, பிரச்சனைகளை ஜெயிக்க, உலகத்தின் போராட்டங்களில் நீ ஜெயம் கொண்டு நிற்க உனக்கு சொந்த பலன் போதாது. கர்த்தருடைய பலனை சார்ந்து வாழ வேண்டும். கர்த்தருடைய பலனை சார்ந்து வாழ். கிறிஸ்துவோடு இணைந்து கொள். நீ சாத்தானை ஜெயிப்பாய், நீ சாத்தானை மிதிப்பாய். உன்னை ஏமாற்றமடைய பண்ணு, உன்னை உணர்ந்து போன கொடியை போல் மாற்றுகிற சத்துரு, உன் நன்மை அழிக்கிற சத்துரு, உன் கனிகளை அழிக்கிற சத்துரு, உன் மேன்மை அழிக்கிற சத்துருவை கர்த்தர் இன்னைக்கு கடிந்து கொள்ளுகிறார். தேவனோடு இணைந்திரு, தேவனில் நிலைத்திரு, அவருடைய ஆளுகையில் நிலைத்திரு. அவருடைய ஆசீர்வதிக்கிறவர். என்னை நிலைத்திராவிட்டால் என்னால் அன்றி உங்களால் ஒன்று செய்யக்கூடாது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்றார். ஹல்லேலூயா. அந்த ராஜாவை நீங்க தலையா கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு கிறிஸ்துவை உங்களுடைய தலையாக கொண்டிருக்கிறீர்கள். இனி காற்று உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் அன்புடன் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் வளர்கிற நபராயிருப்பீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, பூமிக்குரிய வாழ்க்கையிலே, சரீர வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் வளர்கிற நபராயிருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வளருவார்கள். உங்களுடைய வீடு வளர்ச்சியடையும், உங்களுடைய வாழ்க்கை மேன்மையடையும், உங்களுடைய சம்பாத்தியம் மேன்மையடையும், உங்களுடைய தொழில் வளர்ச்சியடையும், உங்களுடைய கிரியைகள் வளர்ச்சியடையும். கர்த்தர் உன்னை வளர பண்ணுகிறவர், உன்னை வளர பண்ணுகிற தேவன். எல்லாவற்றிலும் வளர பண்ணுகிறவர். எல்லாவற்றிலும் வளரு. நீ எல்லாவற்றிலும் வளரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டுமல்ல, பூமிக்குரிய சரீர நன்மை அனைத்திலும் வளர்ச்சி அடைவாயாக. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார் வளரும்படி. உன்னுடைய வளர்ச்சிக்கு விரோதமாய் வீசுகிற காற்று இன்றைக்கு உன்னை விட்டு திருப்பி அனுப்பப்படுகிறது. உன்னை விட்டு திருப்பி அனுப்பப்படுகிறது. உன் வளர்ச்சிக்கு விரோதமாய் செயல்படுகிற பலவிதமான காற்றுகள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான தீமைகள், மனுஷனுடைய சூதான காரியங்கள்
உன்னை விட்டு மாற்றப்படுகிறது. அவர் காற்றுக்கு ஒதுக்காயிருக்கிறவர். அவர் காற்றுக்கு ஒதுக்காயிருக்கிறவர். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நீ வளரணும். எதுலெல்லாம் வளரல, எந்த காரியத்திலாம் வளரல, நீங்களே யோசிங்க. உங்களுக்கு பரிகாரம் உங்ககிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு எதுலெல்லாம் வளரல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லி எல்லாவற்றிலையும் வளரணும். வளர்றதுக்கு தான் அவரோட நீ இணையணும். அவர் தலை, நீ சரீரம். தலையும் சரீரம் இணைஞ்சு தான் இருக்கும். அப்போ தான் தலையிலேருந்து ரத்த ஓட்டம் எங்கே வரும்? ஏன் கை கால் விளங்காமல் போகுதுன்னு நினச்சிங்க? மூளையிலேருந்து கை காலுக்கு வர்ற ரத்த ஓட்ட நரம்புகள் பிளாக் ஆகிறதுனால. அதனால் ஒரு பக்கம் ஸ்ட்ரோக்கு, இதெல்லாம் மூளையில் உள்ள பிரச்சனை. அங்கேருந்து ரத்த ஓட்டம் இங்கே வரல. நீங்களும் யோசிங்க. தலையாகிய கிறிஸ்துவில் நீங்கள் வளரணுன்னா அங்கேருந்து உங்களுக்கு என்ன வரணும்? ரத்த ஓட்டம் வரணும். அதுக்கு எதிராக தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரணும். அதுக்கு எதிராக சாத்தான் வேலை செய்வான். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். தேவனுடைய தலை என்று சொல்ல காரணம் ஆட்சி. அதுதான் முழு சரீரத்தையும் ஆளும். உங்கள் மேலே கர்த்தர் தலையாக இருக்கிறார். உங்களை அவர் ஆளட்டும். அவர் ஆளும்போது உங்களுடைய எல்லா பகுதியிலையும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்னு வார்த்தை சொல்லுகிறது. அதை நீங்கள் இன்னைக்கு பலவந்தம் பண்ணி பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் வளருவீர்கள். எல்லாவற்றிலும் நீங்கள் பெருகுவீர்கள். எல்லாவற்றிலும் நீங்கள் வாழுவீர்கள். எல்லாத்திலும் எந்தெந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், உன் சுகத்தில் நீ வளரணும். உன்னுடைய ஆரோக்கியம் வளரணும். உன்னுடைய ஐஸ்வர்யம் வளரணும். உன் பிள்ளைகள் நன்றாயிருக்கணும். உன் பிள்ளைகள் வளர்ந்திருக்கணும். உன்னுடைய குடும்பம் வளர்ந்திருக்கணும். உன்னுடைய சம்பத்து வளர்ந்திருக்கணும். நீ செய்கிற தொழில் வளர்ச்சி அடையணும். உன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் நீ நல்லா இருக்கணும். எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து நன்றாயிரு. கர்த்தர் அதை விரும்புகிறார். எல்லாத்திலும் வாழ விரும்புகிறார். உன்னை வாழ வைக்கிற தேவன். அதற்காக அவர் உனக்கு தலையா இருக்கிறார். அதுக்கு எதிராக, உன் வளர்ச்சிக்கு எதிராக, உன் நன்மை சமாதான சுகத்துக்கு எதிராக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க வளர்ந்திருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அளவுக்கு ஒப்பான வளர்ச்சி வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு வளரணும்? கிறிஸ்துவுக்கு சமமா வளரணும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அளவுக்கு தக்க அளவு வளர்ச்சி உங்களில் உண்டாக வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டுமல்ல, பூமிக்குரிய வாழ்க்கை நீங்கள் வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அதற்கு எதிராக தான் காற்று வர்றது. ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க பலவிதமான போதனைகளை கொண்டு புகுத்தி, பலவிதமான மனுஷனுடைய கோட்பாடுகளை கொண்டு புகுத்தி ஆவிக்குரிய போதனை விட்டு வெளியே கொண்டு வந்துடுவான். ஆவியானுடைய ஆளுகை விட்டு வெளியே கொண்டு வந்துடுவான் சாத்தான் தந்திரமா. பரிசுத்த ஆவிக்குள் எப்பொழுது நிறைந்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. You be always full with spirit of God. Hallelujah. தேவனுடைய ஆவியினால் நீங்கள் நிறைந்திருங்கள் என்று. அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணு? எழுதி வச்சதை வாசி. சோத்திர பலியை மட்டும் சொன்னா போதும், பார்த்து வாசித்தா போதும். உள்ளத்திலிருந்து ஜீவத்தள்ள நதிகள் புறப்பட வேண்டும். அல்லேலூயா. உள்ளத்திலிருந்து துதி வரணும். உள்ளத்திலிருந்து தேவனை பற்றிய விசுவாசம் உருவாக வேண்டும். உள்ளம் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். அதனால் உன்னுடைய ஆராதனை, ஜெப வாழ்க்கை, துதி வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, அன்பு, கனி, நற்கிரியை அனைத்தும் அதிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது நீரூற்றா இருக்கணும். டேங்கில் இருக்கிற தண்ணியாக இருக்கக்கூடாது. அது செலவழிஞ்சு போயிடும். ஆமாம், அதான் சொல்கிறேன். ஊற்றாக இருக்கணும். உள்ளத்திலிருந்து வரணும். அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் உங்களில் நீங்கள் எல்லாவற்றிலும் வளர்ந்திருப்பதை விரும்புகிறார். அதற்கு விரோதமாய் வருகிற பெருங்காற்றுக்கு அவர் யாரா இருக்கிறார்? அவர் காற்றுக்கு ஒதுக்கா இருக்கிறார். இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், உனக்கு எதிராய், உன் வளர்ச்சிக்கு எதிராய், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து வளர்ந்து விருத்தி அடைவதற்கு விரோதமாய் காற்றாக உனக்கு எதிராய் செயல்படுகிற, எதிராய் போராடுகிற, உன்மேல் வீசுகிற, உன்மேல் மோதுகிற பல விதமான தீமைகளால், பல விதமான போராட்டங்களால், பல விதமான அடிமைத்தனங்களால், பலவித பாவங்களால், பலவித தோல்வியினால், பலவித நஷ்டங்களால், பலவித பிரச்சனைகளினால் உன்னோடு மோதுகிற காற்றுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு ஒதுக்காக இருக்கிறார். உன்னை மறைத்து காக்கிறவர், உன்னை சூழ்ந்திருக்கிற தேவன், உனக்கு அவர் ஒதுக்காக இருக்கிறார். உனக்கு ஒதுக்குண்டு காற்று உன்னை மேற்கொள்ளுவதில்லை, தீமை உன்னை மேற்கொள்ளுவதில்லை. சொல்லு ஆண்டவரை பார்த்து, என் வீட்டுக்கு நீர் ஒதுக்கா இருக்கணும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? என் பிள்ளைகளுக்கு நீ ஒதுக்கா இருக்கணும். அறிக்கை சொல்லு, அறிக்கை செய். என் கணவனுக்கு நீ ஒதுக்கா இருக்கணும் ஐயா. என் பிள்ளைகளுடைய வியாபாரத்துக்கு ஒதுக்கா இருக்கணும். என் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீ ஒதுக்கா இருக்கணும். அன்றைக்கு யோபு தன் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொண்டான். இன்னைக்கு நீ உன் பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள். என் எல்லைக்கு விரோதமாக வீசுகிற காற்றுக்கு கர்த்தராகிய தேவன் ஒதுக்கா இருக்கிறார். Thank you, Jesus.
புயல் காற்றில் புகலிடமே, வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே, கடும் மழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே, கடும் மழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே, ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா, ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா, கண்ணின் மணி போல காத்தருளும், கண்ணு போல சுமந்தருளும், கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும், உந்தன் சிறகுகள் நிழல் தனியிலே என்னாலும் ஓடிக்கொள்ளும், உந்தன் சிறகுகள் நிழல் தனியிலே என்னாலும் ஓடிக்கொள்ளும், ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா, ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா, வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே, வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே, கடும் மழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே, கடும் மழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே, ஆவியானவரே ஆட்கொண்டு நடத்துமையா, ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. அல்லேலூயா. அவர் தேவ ஜனத்திற்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்கிற மனிதனுக்கும் அதற்கு ஏற்றபடி அவர் அனுகூலமான துணையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் காற்றுக்கு ஒதுக்காயிருக்கிறார். உனக்கு எதிராய் சீறி வீசுகிற துன்மார்க்கருடைய கோபங்களுக்கு மறைத்து உன்னை காக்கிறவர். மனுஷனுடைய சதி திட்டங்களுக்கு மறைத்து காக்கிற தேவன். பில்லி சூனிய வல்லமைகளுக்கு மறைத்து காக்கிற தேவன். அவர் உனக்கு ஒதுக்காக இருக்கிறார். காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் பெரு வெள்ளத்துக்கு அவர் புகல் இடமாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பெருவெள்ளம் போல் உனக்கு எதிராய் வருகிற சத்துருடைய சேனைகளுக்கு விரோதமாய் கர்த்தர் உனக்கு புகலிடம் அளிக்கிறவர். உனக்கு தஞ்சம் புக பண்ணுகிறவர். உன்னை மறைத்து காக்கிற தேவன். அல்லேலூயா. தேவனை பார்த்து அப்படி சொல்ல தெரியணும்.
அதுக்கு தான் இந்த பாட்டை பாடினது. என்ன பாடுறான்னா, வெயில் நேரத்தில் என் குளிர் நிழலே, வெயில் தாக்காம என் மேலே குளிராக இருக்கிறீரே, வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே, புயல் வெள்ளத்துக்கு புகலிடம். வாசித்து பார்த்தீங்களா? புயல் வெள்ளத்துக்கு புகலிடம், நான் தங்கி மறைந்திருக்கிற மறைவிடம், என்னை காப்பாற்றுகிற அடைக்கலம் என்று அர்த்தம். தேவனை பார்த்து அப்படி சொல்ல தெரியணும். ஐயா, இப்பவே அவர் உன்னை சுத்தி புகலிடமாய் இருப்பார். எந்த வெள்ளங்களும் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. எப்படிப்பட்ட சினமும் சீற்றமும் சத்துருடைய அந்நிய வல்லமைகளும் உன்னை மேற்கொள்ளுவது இல்லை. தேவன் உனக்கு புகலிடமாய் இருக்கிறவர். தேவனை பார்த்து சொல், நீர் என்னுடைய புகலிடம், நீர் என்னுடைய மறைவிடம், நீர் என்னுடைய அடைக்கலம், நீர் என்னுடைய காப்பகம், நீர் என்னுடைய குளிர் மேகம், நீர் என்னை மறைத்து காக்கிறவர், என்னை அணைத்துக் கொள்ளுகிறவர். தேவனை எப்படிப்பட்டவராய் நீ பார்க்கிறாயோ அவர் உனக்கு அப்படிப்பட்டவராய் இருப்பார். அல்லேலூயா. அன்றைக்கு சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவும் அவனுடைய வேலைக்காரனும் மலையின் மேல் வீற்றிருந்த போது அவர்களுக்கு விரோதமாய் சீரிய ராணுவம் அவர்களை சங்கரிக்கும்படி கடந்து வந்தது. அங்கே சாப்பாத்தின் குமாரன் அறிந்திருந்தான், என்னை காக்கிற தேவன் என்னை சுற்றி அக்கினி மதிலாய் இருப்பார் என்று. அல்லேலூயா. அப்படியே அவனோடு இருந்த வேலைக்காரன் அதை அறியாதிருந்த போதிலும் அவனுடைய கண்களை திறந்த மாத்திரத்தில் அவன் தரிசித்தது என்ன? அந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் நிறைந்திருந்தது. இது அவனுடைய கிரியினால் அல்ல, விசுவாசத்தினால். இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ உங்கள் கூடாரத்தை சுற்றி அக்கினி மதில், அக்கினி ரதம், அக்கினி குதிரையாய் கர்த்தருனை ஆண்டு கொள்ளுகிறவர், கர்த்தருனை ஆளுகிறவர். சத்துருவுக்கு நீங்களாக்கி உன்னை ரட்சிக்கிற தேவன், பகைஞனுக்கு நீங்களாக்கி காக்கிற தேவன், பெருவெள்ளத்துக்கு நீங்களாக்கும் புகலிடம், உன்னை பாதுகாக்கிற தேவன். அவரை பார்த்து சொல், என்னை சுற்றியிரும், என்னை சுற்றியிரும், என்னை சுற்றி புகலிடமாயிரும். வெள்ளம் போல வருகிற சத்துருவுக்கு முன்பாக கொடியேற்றுகிறவராயிரும், ஜெயம் தருகிறவராயிரும். ஐயா, நான் உம்மை தஞ்சம் கொண்டிருக்கிறேன், நான் உமக்கு அடிமை, நீர் என்னை சூழ்ந்திருக்கிற தேவன், நான் உம்மை நம்புகிறேன், என்னை சூழ்ந்திருக்கிறவராக நம்புகிறேன், மறைவிடமாக நம்புகிறேன், என்னை மூடிக்கொள்ளுகிறவராய் நம்புகிறேன். வெள்ளங்கள் என்னை மேற்கொள்ளாது, காற்று என்னை ஜெயிக்காது, தீமை என்னை ஜெயிக்காது, அந்நிய வல்லமை என்னை ஜெயிக்காது. உன்னை மறைத்துக் கொள்ளுகிற தேவன், உன்னை மறைத்துக் கொள்ளுகிற தேவன். உனக்கு ஒரு புகலிடம் உண்டு. இன்றைக்கு உனக்கு புகலிடமாய் வந்திருக்கிறார். இதோ உனக்கு ஒரு ராஜா, அவர் உனக்கு புகலிடமாய் இருப்பார். பெருவெள்ளத்துக்கு புகலிடம், பலவிதமான சினம் சீற்றங்களுக்கு எதிராய் ஆவியானவர் உனக்காக பாளையம் இறங்குகிறவர். உன்னை பயப்படுத்துகிற காரியங்களுக்கு எதிராய் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு கொடியேற்றுகிறவராய் கடந்து வருகிறார். வெள்ளம் போல வருகிற சத்துருவுக்கு எதிரே புகலிடமாய் இறங்கி நிற்கிற தேவன். இறங்கி நெல்லும் சொல்லு, என் வீட்டில் இறங்கி நெல்லும், என்னோடு இறங்கி நெல்லும். அறிக்கை செய்யலாம், அறிக்கை செய். தேவன் என்னோடு இறங்கி நிக்கட்டும், இறங்கி நிக்கட்டும். Thank you Jesus. உன் பிள்ளைகளுக்கு புகலிடம் உண்டு, உன்னுடைய கூடாரத்துக்கு புகலிடம் உண்டு, உன்னுடைய எதிர்காலத்துக்கு புகலிடம் உண்டு. நீ நெருக்கப்படுகிற மனிதர்கள் மத்தியிலே, உன்னை நெருக்கிறவர்கள் மத்தியிலே தேவன் உனக்கு புகலிடம், தேவன் உனக்கு புகலிடம். உன்னை வாழ விட மாட்டேன் என்று முற்புறத்திலும் பிற்புறத்திலும் உன்னை பட்சிக்கிற அந்நிய வல்லமைகளுக்கு முன்பாக உனக்கு அவர் புகலிடமாய் வந்திருக்கிறார். Thank you Jesus. பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும். வறண்ட நிலத்திற்கு எந்த நன்மை இல்லாத வாழ்க்கை, நன்மை வரும் வரும் என்று காத்திருந்தும் நன்மையற்ற வாழ்க்கை, வறண்டு போன வாழ்க்கை, ஆசீர்வாதம் அற்ற வாழ்க்கை, ஏமாற்றம் அடைந்த வாழ்க்கை, ஆமென், கர்ப்பத்தின் கனி அற்ற வாழ்க்கை, ஆசீர்வாதம் அற்ற வாழ்க்கை, திருமண காரியத்துக்கு காத்திருந்தும் நடக்காத வறண்டு போன வாழ்க்கை, படித்தும் வேலையற்ற வாழ்க்கை, ஆமென், பல விதத்திலே நன்மையை வறண்டு போக பண்ணுகிற
வறட்சி அடைய பண்ணுகிற, ஆசீர்வாதத்தை வற்றி போக பண்ணுகிற, சுகத்தை கெடுத்து போடுகிற, ஆசீர்வாத மேன்மைகளுக்கு எதிராய் அதை அழித்துக் கொண்டிருக்கிற, உன்னை வறண்டு போன நிலமாய் மாற்றுகிற எல்லா விதமான சத்துருடைய கிரியைகளுக்கும் விரோதமாய் இதோ ஒரு ராஜா, அவர் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாயிருக்கிறார். இதோ ராஜா, அவர் நீர்க்காலா இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை செழிப்பாக்குகிறவர், விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிறவர். நீ எதிலே தாகித்துக் கொண்டிருக்கிறாய்? எது உனக்கு வற்றி போயிற்று? எது வறண்டு போயிற்று? இன்றைக்கு தேவன் உன்னை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். உன் கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். உன்னுடைய எதிர்காலத்தை கர்த்தர் தேடி வருகிறார். ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர். வறண்டு போனுடைய தொழில், வறண்டு போனுடைய பிசினஸ், வறண்டு போனுடைய வருமானம், இன்னைக்கு தேவன் அதில் வெளிப்படுகிறார். ஐயா, வெளிப்படட்டும். வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாக, வறண்ட நிலத்துக்கு அந்த ராஜா, வறண்ட நிலம் ஆள சொல்றார் அவர். ஹல்லேலூயா. அவர் ராஜான்னா நிலம் யாரு? ஹல்லேலூயா. நன்மையற்ற மனிதன், ஆசீர்வாதம் இழந்தவன், செழிப்பிழந்தவன், சமாதானம் இழந்தவன், ரட்சிப்பிழந்தவன், பாதுகாப்பற்ற மனுஷி, சந்தோஷம் இழந்த குடும்பம், வீடு குடும்பம் எப்படி இருக்கு? வறண்ட நிலம். ஹல்லேலூயா. வறண்ட பூமி. கர்த்தர் இன்றைக்கு ராஜாவா வந்தார். உன் வறண்ட பூமி போல இருக்கிற வாழ்க்கையில அவர் நீர்க்காலா வர்றாரியா. இடம் கொடு, தடுத்து வைக்காத. வர சொல்லு. வரட்டும். அவர் வரட்டும். இன்றைக்கு வரட்டும். உன் உள்ளத்துல வரட்டும். சமாதானம் இழந்தவன் உள்ளத்துல வரட்டும். அவன் பரிசுத்தம் இழந்தவன் வாழ்க்கையில வரட்டும். பரிசுத்தம் இழந்த வாழ்க்கையில வரட்டும். சுகம் இழந்த வாழ்க்கையில வரட்டும். நன்மையற்ற குடும்பத்துல வரட்டும். சமாதானமற்ற குடும்பத்துல வரட்டும். இப்போ கர்த்தர் இன்னைக்கு நீர்க்காலாய் வருகிறார். உள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறவர். அவர் வரும்போது ஒரு மாற்றம். உன் வறட்சியை மாற்றுகிறவர். உன் வறட்சியை மாற்றுகிற தேவன். உன் குறைவை மாற்றுகிறவர். உன் வெறுமையை மாற்றுகிறவர். உன் தன்மையை மாற்றுகிறவர். உன் பழைய மனுஷ நிலைமை புதிய மனிதரை மாற்றுகிறவர். உன் சாயலை மாற்றுகிறவர். உன் சாயல்ல ஒரு மாற்றம், உன்னுடைய மனதில் ஒரு மாற்றம். அல்லேலூயா. வறண்ட நிலத்துல நீர்க்கால் வந்தா எப்படி இருக்கும்? நீர்க்கால் வர்றதுக்கு முன்ன அந்த வறண்ட நிலம் எப்படி இருக்கும்? நீர்க்கால் வந்த பின்பு அந்த வறண்ட நிலம் எப்படி இருக்கும்? அங்கே ஒரு மறுரூபம். அல்லேலூயா. உன் மனதிலே அவர் வந்தால் மனதிலே ஒரு மறுரூபம். உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில் வந்தார் ஒரு மறுரூபம். பழைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம். பழைய மனிதனை மாற்றி ஒரு புதிய சாயலை கொடுக்கிற மறுரூபத்தை கொண்டு வருகிறவர். அல்லேலூயா. தோற்று போன வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வருகிறவர். அவர் வந்தாலே செழிப்பு. இன்றைக்கு வருகிறார். நீர்க்காலாய் வருகிறார். திறந்து விடு, வழிவிடு, இடங்கொடு, தடை செய்யாது. உனக்குள்ள பாய்ந்து செல்லட்டும். உன் வீட்டுக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும். உன் எல்லைக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும். உன் தொழிலுக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும். உன்னுடைய எதிர்காலத்திலே புறப்பட்டு செல்லட்டும். கர்த்தர் வருகிறார். உன்னை ஆளுகை செய்ய வறண்ட நிலம் போன்ற வாழ்க்கையை ஆளும்படி வருகிற நீர்க்கால் இன்னைக்கு ஆளட்டும். வறட்சி மாற்றப்படும். உன்னை அவர் ஆள வருகிறார். உன்னிலே சமாதானம், சந்தோஷம் முளைக்கும். ஆசீர்வாத ஜெயம் முளைக்கும். சுகம், ஆரோக்கியம் முளைக்கும். நம்பிக்கை, விசுவாசம் முளைக்கும். பரிசுத்தம் முளைக்கும். விடுதலை முளைக்கும். இன்றைக்கு கர்த்தர் உன் எல்லையிலே கடந்து வருகிறார். பிரிந்து போன குடும்பத்திலே கடந்து வருகிறார். பிரிவினையால் வாடுகிற குடும்பத்திலே கடந்து வருகிறார். பிரிவினையின் ஆதிக்கம் அழிக்கப்படுகிறது. நீர்க்காலாய் வருகிறவர். வறண்ட நிலத்துக்கு அவர் நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும், விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும். அப்படின்னா வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கிற லேண்டு. ஹல்லேலூயா. சூடு மாறவே இல்லை. வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு அவர் நிழலா வர்றார். சூடை தனிய பண்ணும்படி, உன் வறட்சியை மாற்றும்படி பெரும் கண்மலையின் நிழல்
இன்றைக்கு உன்னை தேடி வருகிறது. சர்வ வல்லவருடைய நிழல், சர்வ வல்லவருடைய நிழல் இன்றைக்கு உன்னை தேடி வருகிறது. இஸ்ரவேலின் சேனைகள் கர்த்தருடைய சட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் வந்த உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. உன்னதமானுடைய மறைவிலே தங்குகிற மனிதன், சர்வபலனுடைய நிழலில் தங்குகிற மனிதன் வாதை அவனை அணுகுவதில்லை, பொல்லாப்பு அவனுக்கு நேரிடுவதில்லை. இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழல். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மேல் இன்றைக்கு ஒரு நிழல் வைக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல் இன்றைக்கு நிழலா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டு காலம் அந்த நிழலைத்தான் அனுபவித்தார்கள். அல்லேலூயா. பகலிலே சூரியனுடைய வெயில் அவர்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தருடைய பிரசன்னம் மேக ஸ்தம்பமாய் அவர்கள் மேல் இருந்தது. அவர்களை விட்டது விலகி போகவில்லை. அதைத்தான் தேவன் இன்றைக்கு தீர்க்கதரிசி கொண்டு மறுபடியும் உங்களோட உடன்படிக்கையாக பண்ணுகிறார். கர்த்தர் உன்மேல் நிழலாய் இருக்கிறவர். ஆமென். நிழலை விட்டு வலது இடதுபுறம் சாயாத, நிழலை விட்டு அங்கும் இங்கும் திரும்பாத. அந்த நிழல் ஓமல இருக்கிறது வரைக்கும் பிசாசு உன்னை தொட முடியாது, வியாதி உன்னை தொட முடியாது, வேதனை உன்னை தொட முடியாது, பொல்லாப்பு உன்னை தொட முடியாது. அந்த நிழலுக்குள்ளே தங்கியிரு. அவரை பார்த்து சொல்லு, நீர் எனக்கு பெருங்கண்மலையின் நிழல், நீர் எனக்கு பெருங்கண்மலை நிழல், பெருங்கண்மலையின் நிழலாய் விடாய்த்த பூமிக்கு இருக்கிறார். விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலா இருப்பார். அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்கலாயிராது. ஹல்லேலூயா. அங்க எல்லாத்திலும் ஒரு மாற்றம். அதுவரை தேவனை அறியாதவன் சரியா அறிவான். நிழலுக்குள்ள இருக்கிறவன் தேவனை புரிஞ்சுக்குவான். தேவனுடைய வழி அவனுக்கு நல்லா தெரியும். அந்தகனா அலைய மாட்டான், குருடனை போல தடவி தெரிய மாட்டான். குருடரை அறியாத பாதையில் நடத்துகிறவர் கூட இருப்பார். குருடரை தாங்கள் அறியாத பாதையிலே நடத்தி அவருடைய வாழ்க்கையிலே இருளை வெளிச்சமாக்கி கோணலை நேராக்கி இப்படிப்பட்ட காரியங்களை செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று புதிய உடன்படிக்கை பண்ணினார். தேவன் உங்களை நடத்த வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு மகிமை மேன்மை கொண்டு வருகிறவர். ஹல்லேலூயா. தேவன் உங்களை வாழ வைக்கிறவர். உங்களுக்கு நிழலாக இருந்து நடத்தி செல்கிறவர். குருடரை அறியாத பாதையில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து இதுவரை அவர்கள் புரிந்திராத அறிந்திராத புதிய பாதையிலே நடத்தி அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். விசுவாசத்தின் அடிச்சுவட்டில் நடக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் அவன் விசுவாசித்து கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு முன்பாக இருளானதை வெளிச்சமாக்கினார், கோணலானதை நேராக்கினார், கரடு முரணானதை சீர்படுத்தினார். அல்லேலூயா. வாழ்க்கையில சத்துருக்களுடைய திட்டங்கள் கிரியைகள் அனைத்தையும் அழித்து மாற்றி அவன் வாழ்க்கையில் தம்முடைய சித்தம் அனைத்தையும் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். அவர் உனக்கு மகிமையான கிரீடமாய் இருக்கிறவர். அவர் உனக்கு அலங்காரமாய் இருக்கிற தேவன். உன்னை ஆசீர்வாதத்தில் நடத்தி கொண்டு போகிற தேவன். பார்க்கருடைய கண்கள் மண்களாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். கேட்கிறவருடைய செவிகள் கவனித்தே இருக்கும். பதற்றம் உள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். உனக்கு அவர் காண்கிற கண்ணை கொடுத்து கேட்கிற காதை கொடுத்து பதற்றமற்ற இருதயத்தை உறுதியான இருதயத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. தேவனை தரிசிக்கிற கண்ணு, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் தேவனை தரிசிப்பான். திறக்கப்பட்ட காது தேவனுடைய சத்தத்தை அனுதினமும் கேட்கிற மனுஷன். என் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் மேன்மையாயிருப்பாய். அல்லேலூயா. கேட்கிற செவிகள் கவனித்தே இருக்கும். தேவனோட வாழ்றவனுக்கு தகுதி இதெல்லாம். நீ அவரை தரிசிக்கிற குணத்திலே இருப்ப, மனதை போட்டு குழப்பிட்டு இருக்க மாட்டேன். அல்லேலூயா. உன் மனம் குழம்பிக்கிட்டே இருக்காது. மனக்கண் தரிசிக்கும், உன்னுடைய உள்ளான செவி அவரை கவனிக்கும். அவர் என்ன சொல்றார், எது பார்த்தாலும் என்ன செய்யனாலும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கும். அல்லேலூயா. கேட்காம எதையும் செய்யறதில்லை. வீடு கட்டணுமா கர்த்தர்கிட்ட கேட்டுக்குவோம், பிஸ்னஸ் பண்ணணுமா கர்த்தர்கிட்ட கேட்டுக்குவோம். கர்த்தர் எனக்கு முன்ன போகட்டும், என் தொழிலில், என் வீட்டில், என் சூழலில், படிக்கிற பிள்ளைங்க படிப்பில் ஜெபம் பண்ணிட்டு போங்க.
எனக்கு அவருக்கு ஞானம் வேணும். என் படிப்பை நான் நம்பல, என் பட்டயத்தை நான் நம்பல, என் வில்லையும் நான் நம்பல. அல்லேலூயா. கர்த்தருடைய கரை எனக்கு வேணும்னு வாஞ்சிக்கிற மனுஷனை மனுஷர்கள் வியக்கத்தக்க விதத்தில் மேன்மையடைய பண்ணுகிற தேவன் இன்றைக்கு உனக்காக செயல்படுகிறவர். தேவன் என்ன சொல்லுகிறார் என்கிற கவனிக்கிற செவி உனக்காக கர்த்தர் கிரியை செய்கிறவர். தேவனுக்கு செவி கொடுக்கிற செவி இருக்கட்டும், கேட்கிற செவி கவனித்தே இருக்கும். பதற்றமுள்ள இருதயம் அறிவை உணர்ந்து கொள். இருதயம் அறிய வேண்டியதை அறியாம அறிவில்லாத மிருகத்தை போல உலகத்துல வேற எதை அறிஞ்சுக்கிட்டு சிருஷ்டிகர்த்தாவை பற்றி அறியாம தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க மனமில்லாமல் தீமைகளுக்கும் கேடான சிந்தைகளுக்கும் ஒப்புவிக்கப்பட்ட மனுஷர்களைப் போல வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கைகளை கர்த்தர் இன்றைக்கு அவருடைய அறிவை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக மாற்றுகிறார். உங்களுக்கு தேவனை குறித்த அறிவு இன்றைக்கு ஆவியானவர் தருகிறவர். உன்னை நடத்துகிறவரை அறிந்து கொள், உன்னை ஆளுகிற ராஜாவை அறிந்து கொள். அவர் உனக்கு சகாயமாயிருக்கிறவர். அறிந்து கொள்ளும். அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களுக்கு பராக்கிரமமாகவும் இருப்பார். ஹல்லேலூயா. எந்தெந்த பதவியில், எந்தெந்த மேன்மையில், எந்தெந்த வளர்ச்சியில், எந்தெந்த அந்தஸ்தில் யார் யார் ஆவிக்குரிய பூமிக்குரிய வாழ்க்கையில் மேன்மை பெற்றிருக்கிறீர்களோ அதற்கு ஏற்றார் போல் உங்கள் தேவன் உங்களுக்கு இருப்பார். உனக்கு அவர் அலங்காரமான முடி, உனக்கு அவர் பராக்கிரமம், உனக்கு அவர் மகிமை, உனக்கு அவர் கிரீடம், உனக்கு அவர் ஜெயமாயிருக்கிறார். அவர் உன்னை அறியாத பாதையில் நடத்தி உன்னை மேன்மையிலே கொண்டு போகிறவர். உன்னை அவர் கைவிடாதிருப்பார், உன்னை அவர் கைவிட மாட்டார். உனக்கு அவர் அலங்காரமான முடி, உனக்கு ஒரு மகிமையான கிரீடம் உண்டு. கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கிரீடமாயிருக்கிறார். யுத்தத்தை செய்கிற உனக்கு அவர் பராக்கிரமமாயிருப்பார். நீ எந்த காரியத்தோடு போராடி கொண்டிருக்கிறாயோ அவைகளை போராடி ஜெயிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உனக்கு பராக்கிரமம் தருகிறார். நீ ஜெயிக்கிற நபராயிருப்பாய், நீ சுதந்திரிக்கிற நபராயிருப்பாய். எல்லுடைய வாழ்க்கையில் சர்வ வல்லமுள்ள தேவன் நடத்தும்படியாக தன்னுடைய பார்வையில் தான் குருடனாக, நான் சொந்தமாய் நடக்க தெரியாதவன், சொந்தமாய் வாழ தெரியாதவன், நீர் என்னை நடத்தும் என்று, நீர் என்னை ஆள வேண்டும் என்று எத்தனை பேர் இதோ ராஜா நீதியாய் ஆளுவார். அவர் உன்னை ஆண்டு நடத்தட்டும். சுயத்தினாலே ஆளப்பட்டு நடவாமல், பிசாசினால் ஆளப்பட்டு நடவாமல், மாமிசத்தினால் ஆண்டு கொண்டு நடத்தப்படாமல், இந்த உலகத்தின் சக்தியினால், இப்பிரபஞ்சத்தின் ஆவிகளினால், ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவியினால் ஆளப்படாதபடி கர்த்தரால் ஆளப்படு. நீ குருடனை போல் தேவனுக்கு முன்பாக, நான் வழி அறியாதவன், நான் முன்னோக்கி போக தெரியாத நபர், உம்முடைய வழியில் என்னை நடத்தும் என்று எத்தனை பேர் தன்னுடைய குறைவை உணர்ந்து கொண்டு ஒப்பு கொடுக்கிற உங்களுக்கு முன்பாக இருள் இன்றைக்கு வெளிச்சமாய் மாறுகிறது, அந்தகாரம் மாறுகிறது. கர்த்தரில் நடத்தட்டும். உன்னுடைய புத்திக்கு அநேக காரியங்கள் பெரிதாய் தோன்றினாலும் இன்றைக்கு அவைகள் அனைத்தையும் விட்டு தேவன் உன்னை நடத்தும்படி கேளு. நான் நடக்க வேண்டிய வழியில் நடத்தும், எனக்கு முன்பாக போனரை நேராக்கும் என்று வாஞ்சிக்கிற அனைவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு எழுந்தருளி வருக சர்வவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற யாவர் மேலும் கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு வெளிப்படட்டும். தேவன் உன்னை ஆளட்டும். தேவனுடைய வார்த்தை வல்லமை உங்களுக்குள்ளே செயல்படுகிறதா இருக்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவனுடைய பிரசன்னம் இன்னைக்கு கிரியை செய்கிறதா இருக்கு. தேவனுடைய வார்த்தை கேட்கிறவங்களுக்கு அற்புதம், கேட்கிற ஒவ்வொருக்குள் அற்புதம். நரம்புகள், நாடிகள், அவயவங்கள் எல்லா சரீரத்தின் உள்ளத்தின் பகுதிகளுக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. இறங்கி வரட்டும். புத்தியை மந்தப்படுத்தி அந்தகாரப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவி உடைக்கப்பட்டு போக இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆளுகை யாவர் மேலும் இறங்கட்டும் இப்பொழுது. வெளிப்படட்டும்.
யாவர் மேலும் ஓ சாரதனிந்தநாதனே நிகனிதலபதுடபரபதோ தேவனை நோக்கி ஜெபித்து தேவனுடைய ஆளுகை அனைவர் மேலும் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். தேவன் நடத்தட்டும், அவருடைய மகிமை வெளிப்பட்டு தடைகள் எல்லாம் மாறட்டும், தடைகள் மாறட்டும். நீர் காலாய் வருகிறவர், விடைத்த பூமிக்கு பெரும் கண்மலை நிழலாய் வருகிறவர், கர்த்தருடைய ஆவியானவர், காற்றுக்கு ஒதுக்கானவர். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மேன்மை, மகிமை, ஆசீர்வாதம் அடைய பண்ணுகிற தேவன் இன்றைக்கு நிலையில வெளிப்படுகிறார். அன்றைக்கு ஒரு குருடன் கூப்பிட்டான், ஆண்டவரை கூப்பிட்டான். கண்ணு தெரியாதவன் தேவனை கூப்பிட்டான். கூப்பிட்டவனுக்கு பதில் கொடுத்த தேவன் இன்னைக்கு மனுஷன் அல்ல உனக்கு பெருங்கண்மலை நிழல். கர்த்தர் உனக்கு நிழலாய் இருக்கிறார். உன் வீட்டை சுற்றி அவர் நிழலாய் வரட்டும். உன் வீட்டின் மேல் பெருங்கண்மலையை கர்த்தர் வரட்டும். வெள்ளம் போல வருகிறது, சத்துருவுக்கு முன்பாக புகலிடமாய் வருகிற தேவன். ஒவ்வொரு வாழ்க்கை மேன்மைப்படுத்துகிறவர், ஒவ்வொரு ஆசீர்வதியும் ஐயா. உண்மையாய் ஒப்புக் கொடுக்கிறேன் அனைவர் மேலும் சர்வ வல்லவர் இன்றைக்கு ஆச்சரியமான கிருபையோடு, ஆச்சரியமான வல்லமையோடு கடந்து வருகிறவர், கடந்து வருகிறவர். ஒவ்வொரு ஆதரிக்கிற தேவன், ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிற தேவன், ஒவ்வொரு மேன்மைப்படுத்துகிற தேவன், ஒவ்வொரு குறைவை நிறைவாக்குற தேவன். நீ பட்ட துன்பத்துக்கும், நீ பட்ட கஷ்டத்துக்கும் இப்பொழுது பரிகாரம், இப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உன் எல்லையில வெளிப்படுகிறவர். ஒப்புக்கொடு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்னைக்கு குறைவுகளை நிறைவாக்குற தேவன், உன்னுடைய குறைவை மாற்றுகிறவர். வாழ்க்கையில் ஒரு மாறுதல், உள்ளத்தில் ஒரு மாறுதல், உள்ளான வாழ்க்கையில் ஒரு மாற்றம், சரீரத்தில் ஒரு மாற்றம், இப்பொழுது சரீரத்தில் ஒரு மாற்றம், இப்பொழுது பலவீனங்கள் ஒரு மாற்றம், இப்பொழுது சூழ்நிலையில் ஒரு மாற்றம், வீடுகளில் ஒரு மாற்றம், வேலையில் ஒரு மாற்றம், அவன் மனதில் ஒரு மாற்றம். ஒவ்வொரு வாழ்க்கை ஆசீர்வதிக்கிற தேவன் இன்னைக்கு தம்முடைய வார்த்தையின்படி ஒப்புக் கொடுக்கிற அனைவருடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்த ராஜாதி ராஜா தலையான கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களாய் காணப்படும்படி கர்த்தராகிய ஆவியானவர் ஒவ்வொரு வாழ்க்கையின் மேலும் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்று தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்று தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். ஒவ்வொரு கேட்போம். கண்ணின் மணி போல என்னை காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனியிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். அப்பாவை பார்த்து உந்தன் சிறகுகள் நிழல் தனியிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவர் உண்மையாக அன்பு நேசரே ஆட்கொண்டு என்னை சத்துருக்கு முன்பாக பாதுகாத்துக் கொள்ளும். கண்ணின் மணி போல
காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும், கண்ணின் மணி போல என்னை காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும், உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. வெயில் நேரத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறவர், எனக்கு நீ நிழலப்பா. நடத்துமையா வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. அப்பாவை பார்த்து கடும் மழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. கடும் மழையில் என் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் எனக்கு குளிர்நிழல், நீர் எனக்கு மறைவிடம், நான் தங்கும் கூடாரம் நீரப்பா. என்னுடைய புகலிடம் நீரே, என்னை சுமக்கிற சொற்றை உள்ளவர் நீரே, என்னை கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளும். எத்தனை பேருடைய விண்ணப்பம் தேவனுடைய செவிகளில் எட்டுகிறதோ, இன்றைக்கு இந்த எல்லைகளுக்குள்ளே உன்னதமான தேவனுடைய சொற்களின் நிழலிலே அடைக்கலமாய் கடந்து வந்த அனைவருடைய எல்லைகள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு குளிர் நிழலாய் கடந்து வருகிறார். விடாய்த்த பூமிக்கு அவர் ஆமென் விசேஷத்தை தனிய பண்ணுகிற நீர்காலாய் கடந்து வருகிறவர். ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிற தேவன், தீமைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், ஆசீர்வாதத்தால் நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்க்கையின் மேலும் இன்றைக்கு எழுந்தருளி ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்து அந்நியனுடைய துரைத்தனங்களை, ஆட்சிகளை, வல்லமைகளை அழித்து மாற்றி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தம்முடைய ஆளுகை கொண்டு வருகிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆட்சி பரிபூர்ணமாய் இறங்கட்டும், வீடுகளில் இறங்கட்டும், கூடாரங்களில் இறங்கட்டும், குடும்பங்களில் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். ஒவ்வொரு மேலும் குடும்பங்கள் கட்டப்படட்டும், வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
பிள்ளைகள் நன்மையை சுதந்திரிக்கட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையின் கர்த்தருடைய கிருபை பரிபூர்ணமாய் தங்கட்டும். சீக்கிர தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். வாகன ஓட்டுடைய வாகனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். புதிய காரியங்களை கட்டளையிடும். வீடு கட்டப்படட்டும். வீடு எல்லாருக்கும் வீடு உண்டாகட்டும். அடைமானத்தில் இருக்கிற எல்லாம் மீட்கப்படட்டும். வட்டி கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படட்டும். கர்த்தருடைய கரம் பரிகாரத்தை கட்டளையிடுவதால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு குளிர் நிழலாயிருந்து வெயில் சேதப்படுத்தாமல், தீமை சேதப்படுத்தாமல், பொல்லாப்பு சேதப்படுத்தாமல், பலவித காற்றுகள் மேற்கொள்ளாமல் மறைவிடமாயிருந்து ஆளுகை செய்யும். நம்முடைய நாம மகிமைப்படட்டும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். குடும்பங்கள், வீடுகள், வெளிநாட்டில் இருக்கிற அனைவர் மேலும் இந்த வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் சென்று சேர்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.